ஓகே கிளாஸ் மட்டும் நெக்ஸ்ட் ஓகே நான் 15th போல நான் உங்களுடைய நேம் செகண்ட் அவர் வரை கட் பண்ணிவிட்டேன். இன்னொரு சார் அவர் ஆஃபீஸ்ல இருந்தே பிக் பண்றாரு. ஓகே என்ன டாபிக் சொல்லியிருந்தோம்? ஐஏஎம். புரியுதுங்களா? எங்கேயாச்சும் நான் ஃபாஸ்டா போற மாதிரி தெரிஞ்சா உங்களுக்கு புரியலன்னா ஜஸ்ட் ஸ்டாப் பண்ணுங்க. ஓகேங்களா? யார் இருந்தாலும் நோ இஷ்யூஸ். ஓகேங்களா? உங்களுக்கு கிளியர் ஆகுற வரைக்கும். ஏன்னா அவருக்கு சம் ஐடியாஸ் இருக்கு. ஆல்ரெடி அவர் சம் ஒர்க் பண்ணிருக்கிறதால அவருக்கு கொஞ்சம் ஐடியாஸ் இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு தெரியலையன்றதால ஃபீல் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா இல்லையா? ஐஏஎம்ன்றது சேம் தான். ஓகேங்களா? ஐஏஎம்ன்றது என்ன சர்வீஸ் பாத்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் சர்வீசஸ் என்னென்ன எடுக்க சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்குங்களா? ஓகேங்களா? அது வந்து ரீஜனல் ஸ்பெசிபிக் சர்வீஸா இல்லைன்னா உங்களுக்கு குளோபல் சர்வீசஸான்னு ஒரு லிஸ்ட் எடுக்க சொல்லியிருந்தேன் டாஸ்க்ல. கரெக்டுங்களா? அது எல்லாம் எங்க யூஸ் ஆகும்னா இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது தான் யூஸ் ஆகும். ஓகேங்களா? நம்ம பாக்குறது என்னதுங்க? பார்க்க போறது ஐஏஎம். ஓகேங்களா? ஐஏஎம் மீன்ஸ் ஐடென்டிட்டி ஆக்சஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம். ஓகேங்களா? ஐஏஎம் என்னதுங்க? ஐடென்டிட்டி ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட். மேனேஜ் அக்சஸ் டு ஏடபிள்யூஎஸ் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ரிசோர்ஸஸ் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா அக்சஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஈச் அண்ட் எவ்ரி யூசருக்கும் நம்மளால என்ன பண்ண முடியும்? ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஐஏஎம் மீன்ஸ் ஐடென்டிட்டி ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட். இதுதான் ஐஏஎம் உடைய எக்ஸ்பிளனேஷன். ஓகேங்களா? ஐஏஎம் என்னதுங்க? ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட். ஐடென்டிட்டினா என்னங்க? வாட் இஸ் மீன் பை ஐடென்டிட்டி? இப்போ உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? யூனிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா ஒரு ஐடென்டிட்டிக்கு ஏத்தா போல நம்ம என்ன பண்ண போறோம்? ஆக்சஸை மேனேஜ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 2 பேருமே ஒரே ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணலாம். சேம் கம்பெனிக்கே கூட ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? சேம் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணாலும் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவீங்க? நீங்க ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுவீங்க, நீங்க ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுவீங்க. நீங்க என்னதான் க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாலும் சேம் ஆர்கனைசேஷனா இருந்தாலும் நீங்க டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்க்கு என்ன பண்ணுவீங்க? ஒர்க் பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கான ஒரு ஸ்கோப்பும் இவருக்கான ஒரு ஸ்கோப்பும் என்ன ஆகும்? டிஃபர் ஆகும். ப்ராஜெக்டே டிஃபர். ஓகேங்களா? சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சேம் ப்ராஜெக்ட் கூட ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? ஆனா அவங்க வந்து டிஃப்ரெண்ட் ஓடிசி வச்சிருப்பாங்க. பாத்திருக்கீங்களா? டெவலப்மெண்ட் டீமுக்கு தனியா ஒரு ஓடிசி இருக்கும், டெஸ்டிங் டீமுக்கு தனியா ஒரு ஓடிசி இருக்கும், கிளவுட் டீமுக்கு தனியா ஒரு ஓடிசி. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஓடிசினா பேஸ் இருக்கும் இல்லைங்களா? ஓடிசி கேள்விப்பட்டீங்களா? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அப்போ மேக்ஸிமம் வந்து ப்ராஜெக்ட் ஸ்பெசிஃபிக்ல தான் ஓடிசி பார்த்துருக்கீங்க. இப்போ நீங்க ஒர்க் பண்றது ஒரு கிளைண்ட்னு வைங்களேன். நான் இப்போ HDFC கிளைண்ட் ஒர்க் பண்றேன்னா இந்த ஃப்ளோர்லயே எனக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா ஒரு ரூம் மாதிரி அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? செப்பரேட் பிளாக் இருக்கும்.
அதுக்குள்ளார தே ஹேவ் சம் செக்யூரிட்டி இது வெளில வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அக்சஸ் அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பர்டிகுலர் ரூமுக்கு அக்சஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? நீங்க HDFCல ஒர்க் பண்றீங்கன்னா, அந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றீங்கன்னா, உங்களால மட்டும் தான் இந்த ஓடிஸ்க்குள்ளார வர முடியும். ஓகேங்களா? சேம் ஃப்ளோர்லயே நிறைய ஓடிஸ் இருக்கு. ஓகேங்களா? எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்துடக்கூடாது. இல்லைங்களா? அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிளைண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன். ஓகேங்களா? அதெல்லாம் அக்சஸ் மேனேஜ்மெண்ட்ல தான் வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி அக்சஸ்லாம் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க HDFC ஒர்க் பண்ணீங்க, இவர் ICICI ஒர்க் பண்றாங்கன்னா, நீங்க என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் ஒரே ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணாலும் இவரால உங்களுடைய ஓடிஸ்க்குள்ளார வர முடியுமான்னு பாத்தீங்கன்னா வர முடியாது. தே ஹேவ் சம் ரெஸ்ட்ரிக்ஷன். ஓகேங்களா? அதுதான் இப்போ நம்ம இங்க பண்ண போறோம். ஓகேங்களா? இந்த IAMல மேஜரா வந்து 3 இருக்குங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா யூசர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் குரூப். நெக்ஸ்ட் ஒன் பாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ரோல். ஓகேங்களா? இது 4மே டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஓகேங்களா? ஐ ஜஸ்ட் ஷேர் தோஸ் இன்ஃபர்மேஷன். ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு ரஃபா ஒரு தியரிட்டிக்கல் மாதிரி நான் முடிச்சுட்டு நான் அதுக்கான ப்ராக்டிகல்ஸை நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிப்பேன். ஓகேங்களா? ஓகே. வாட் இஸ் மீன் பை யூசர்? யூசர்னா என்னங்க? நம்ம எல்லாருமே AWSல இருக்கிறது எல்லாமே ஒரு யூசர். இது வரைக்கும் நான் லாகின் பண்ணும்போது நீங்க பார்த்திருக்கீங்க. நான் என்ன யூசரா லாகின் பண்ணியிருக்கேன்? ரூட் யூசரா. என்னுடைய இமெயில் ஐடி மேலேயே கொடுத்துருப்பாங்க பாருங்க. என்ன கொடுத்துருப்பாங்க? ரூட் யூசர், IAM யூசர்னு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? நான் இவ்வளவு தடவை லாகின் பண்ணும்போது என்ன யூசரா லாகின் பண்ண? ரூட் யூசரா தான் லாகின் பண்ணுவேன். ஓகேங்களா? ரியல் டைம்ல இன்கேஸ் உங்களை இன்டர்வியூல கேட்டா கூட நீங்க என்ன பண்ணுவீங்க? என்னுடைய மெயில் ஐடி கொடுத்து பாஸ்வேர்ட் கொடுப்பேன்னு தயவு செஞ்சு சொல்லிடுறீங்க. அப்படி சொன்னீங்கன்னா அவன் ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவான். நீங்க வந்து ஃபேக் ப்ரொஃபைல், நீங்க எங்கேயோ படிச்சுட்டு வந்திருக்கீங்கன்னு அவன் கண்டுபிடிச்சிடும். ஓகேங்களா? ஏன்னா ரியல் டைம்ல ரூட் யூசருடைய கிரெடென்ஷியலை யாருக்குமே ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? தே ஹேவ் கிரியேட் சம் செப்பரேட் யூசர். ஓகேங்களா? அந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா AWSன்றது கிளவுட்லயே இருந்தாலும் ஒன்ஸ் நீங்க போயிட்டு அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணீங்கன்னா உங்களால எதுவுமே ரெக்கவர் பண்ண முடியாது. ஓகேங்களா? அந்த அக்கௌண்ட்டை டெலிட் பண்றதுக்கான பெர்மிஷன் ரூட் யூசருக்கு மட்டும்தான். ஓகேங்களா? IAM யூசருக்குலாம் அந்த பெர்மிஷன் இருக்காது. வேணும்னா நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? நீட் பேஸ்ல நம்ம கொடுக்கலாம். ஓகேங்களா? இதுதான் யூசர்ஸ். ஓகேங்களா? யூசர்ஸ்னா என்னன்னா பர்டிகுலர் யூசர் நீங்க ஒரு லாகின் பண்ண போறீங்க தெரியுங்களா? AWS அக்கௌண்ட்ல அந்த லாகின் பண்ற அந்த பர்டிகுலர் யூசருக்கு என்ன அக்சஸ் கொடுக்கணும்ன்றத நம்ம டிக்ளேர் பண்றது தான் இந்த யூசர்ஸ்ல வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் குரூப்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரியல் டைம்ல எப்படி இருக்குன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் சர்வர் கிரியேஷன்ல மட்டும்தான் இருந்தேன். அப்படின்னா என்னன்னா என்னுடைய டாஸ்க் என்னன்னா எனக்கு டிக்கெட் வரும். நான் வந்து அந்த டிக்கெட்டை ஓபன் பண்ணிட்டு அந்த டிக்கெட்ல ஸ்பெசிஃபை பண்ணிருக்க ஸ்பெசிபிகேஷன்ல ஒரு சர்வரை கிரியேட் பண்ணி அந்த டிக்கெட்டை க்ளோஸ் பண்ணுவேன். இதுதான் அரௌண்ட் 1.5 இயர்ஸ் நான் பண்ணேன். இது மட்டும் தான் என்னோட டாஸ்க். ஓகேங்களா? அப்ப எனக்கு எதுக்கு மட்டும் அக்சஸ் இருந்தா போதும்? ஈஸி டு சர்வர் கிரியேட் பண்றதுக்கு மட்டும் அக்சஸ் இருந்தா போதுங்களா? என்னுடைய யூசர் நேம் எனக்கு கொடுத்துருக்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து நான் லாகின் பண்ணா என்னால மத்த எந்த டாஸ்க்குமே பர்ஃபார்ம் பண்ண முடியாது. என்னால ஒரு IAM ரோல் கிரியேட் பண்ண முடியாது. ஒரு S3 பக்கெட் கிரியேட் பண்ண முடியாது. எதுவுமே என்னால பண்ண முடியாது. எனக்கு எதுக்கு மட்டும் அக்சஸ் கொடுத்துருப்பாங்கன்னா EC2க்கு மட்டும் தான் அக்சஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அது மட்டும் தான் நான் பர்ஃபார்ம் பண்ண முடியும். அதை தாண்டி எதுவுமே பண்ண முடியாது. இதுதான் ரெஸ்ட்ரிக்ஷன். ஓகேங்களா? அக்கௌண்ட் லெவல் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவோம். இதுதான் யூசருக்கு நம்ம கிரியேட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் அக்சஸை நம்ம கொடுக்க போறோம். நெக்ஸ்ட் குரூப்ஸ். வாட் இஸ் மீன் பை குரூப்ஸ்? நீங்க ஆஃபீஸ் அட்மாஸ்பியர்ல பார்த்திருப்பீங்க. தே ஹேவ் சம் செப்பரேட் குரூப்ஸா வச்சிருப்பாங்க எல்லாமே. ஓகேங்களா? டெவலப்மெண்ட் டீமே வச்சுக்கோங்களேன். டெவலப்மெண்ட் டீம்லயே சம் குரூப்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து டெவலப்மெண்ட்ன்றதே ஒரு ஸ்பெசிபிக் குரூப் தான். டெவலப்மெண்ட் டீம் இருக்கும், டெஸ்டிங் டீம் இருக்கும், இந்த மாதிரி டேட்டாபேஸ் டீம் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த டெவலப்மெண்ட் டீம்ன்றது என்னது? ஒரு செப்பரேட் குரூப் தான். அந்த குரூப்குள்ளார உள்ள ஒரு குரூப் இருக்கும். ஓகேங்களா? அவங்க என்னென்ன டெக்னாலஜி ஒர்க் பண்றாங்களோ அதை பேஸ் பண்ணி சம் குரூப்ஸ் இருப்பாங்க. அதுக்கு ஏற்ற போல நம்ம என்ன பண்ணுவோம்? அக்சஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபார் இண்டிவிஜுவல் யூசருக்கு நம்ம கொடுக்கணும். ஈச் அண்ட் எவரி யூசருக்கு நம்ம என்ன பண்ணணும்? என்ன பண்ற மாதிரி இருக்கும்? அக்சஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுவே நீங்க ஒரு குரூப்ஸ் கிரியேட் பண்ணிட்டு அந்த குரூப்புக்குள்ளார எல்லா யூசரும் போட்டு இந்த குரூப்புக்கு பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா அதுக்குள்ளார இருக்க யூசர் இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் இந்த பர்டிகுலர் பெர்மிஷன் என்ன ஆகும்? அப்ளை ஆயிடும். ஓகேங்களா? அதுதான் குரூப்ஸ். வாட் இஸ் மீன் பை பாலிசி? நீங்க இங்க யூசர் யூஸ் பண்றீங்க, குரூப் யூஸ் பண்றீங்க, இது எல்லாமே என்ன கொடுக்குறோம்? நம்ம பெர்மிஷன் கொடுக்கும். ஓகேங்களா? அந்த பெர்மிஷனை எப்படி நம்ம AWSல கொடுப்போம்னா இட்ஸ் அ பாலிசி தான். ஓகேங்களா? இதுல வந்து 2 டைப் இருக்கு. ஒன்னு வந்து பார்த்தா AWS மேனேஜ் பாலிசி இருக்கு. நாமளும் நினைச்சா நமக்கு ஓன் ப்ராஜெக்ட் ரெக்குவயர்மெண்ட் இருந்துச்சுன்னா நம்ம ஓனா ஒரு பாலிசி கிரியேட் பண்ணி நாம யூசருக்கோ குரூப்புக்கோ கொடுத்துருவோம். அதுதான் பாலிசி. ஓகேங்களா? ரோல். ரோல்னா என்னன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்தது எதுங்க? அக்கௌண்ட் லெவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான் நாம பார்த்தோம். ஓகேங்களா? ரோல்ன்றது இட்ஸ் a டிஃப்ரெண்ட் திங். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் AWSல
நான் எல்லாமே என்ன சொல்லியிருந்தேன், ஈச் அண்ட் எவ்ரி திங் இஸ் சர்வீசஸ் சொல்லியிருந்தேன். EC2 எடுக்குங்களா, இது ஒரு சர்வீஸ். இப்ப நம்ம IAM படிக்கிறோம், இது ஒரு சர்வீஸ். ஓகேங்களா. S3ன்றது ஒரு சர்வீஸ். ஓகேங்களா. இந்த மாதிரி எல்லாமே ஒரு சர்வீஸ். ஒரு சர்வீஸ் இன்னொரு சர்வீஸோட கம்யூனிகேட் பண்ணும் ஆர் இன்டராக்ட் பண்ணணும்னா we need to create a role. ரோல் இருந்தா மட்டும்தான் நம்மளால ஒரு சர்வீஸை இன்னொரு சர்வீஸோட கனெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா. இப்ப நம்ம வெறும் EC2 மட்டும் தான் இது வரைக்கும் பார்த்திருக்கோம். அதனால நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஸ்கோப் இல்லை. நம்ம லேட்டரான எல்லா சர்வீஸும் பார்ப்போம், S3 பார்ப்போம். அப்ப என்ன பண்ணணும், என்னுடைய EC2ல இருந்து S3 அக்சஸ் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும், ரோல் கிரியேட் பண்ணாதான் என்னால அக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸ்டில் நோ கிளியரா? ஓகேங்களா. பிராக்டிகலா போயிடலாமா? ரஃபா ஓரளவுக்கு ஐடியா இருக்குங்களா? நீங்க போனீங்கன்னா டேஷ்போர்ட் இப்படிதான் இருக்கும். இப்போதைக்கு நான் எதுவுமே கிரியேட் பண்ணல, ரோல்ஸ் மட்டும் ஒரு 90 ரோல்ஸ் கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா. நான் இப்ப என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் ஒரு யூசர் கிரியேட் பண்ணுங்களா. யூசர்னு கிளிக் பண்ணிட்டேன். கிரியேட் யூசர். ஓகேங்களா. கிரியேட் யூசர் கிளிக் பண்ணுங்க. இந்த யூசருக்கு இந்த அக்கௌண்ட்டுக்கு மட்டும் இட் வில் பி ரிஃப்ளெக்டிங் ஃபார் தேவான்றது. பாருங்க, இப்ப தேவாக்கு அப்புறம் ஏதாச்சும் இருக்கா, ஆட்டு போட்டு எதுவுமே இல்லை. கரெக்டா. இப்ப நான் யூசர் கிரியேட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுவேன், தென் யூ கெட் அ பெட்டர் ஐடியா. ஓகேங்களா. இது வந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு உண்டானது. ஓகேங்களா. ரியல் டைம்ல ஒரே அக்கௌண்ட்டை எல்லா ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ண மாட்டாங்க. எல்லா ப்ராஜெக்ட் விடுங்க, எல்லா என்வரான்மெண்ட்டுக்குமே ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண மாட்டோம். இப்ப இந்த ஒரு அக்கௌண்ட் இருக்குன்னு வைங்களேன், இந்த அக்கௌண்ட் திஸ் இஸ் ஒன்லி ஃபார் டெவலப்மெண்ட். ஓகேங்களா. இதே போல இன்னொரு அக்கௌண்ட் வச்சிருப்பேன், தட்ஸ் ஒன்லி ஃபார் டெஸ்டிங் ஆர் ப்ரொடக்ஷன். அந்த மாதிரி வச்சிருக்கேன். அந்த மாதிரி ஸ்பிளிட் அப் இருக்கு. சில கிளைண்ட்லாம் வந்து அந்த அளவுக்கு காஸ்ட் வந்து இது பண்ணலன்னா ஒரே அக்கௌண்ட்லயே நம்ம மேனேஜ் பண்ணுவோம். அப்ப நான் என்ன பண்ணுவேன், டிஃப்ரெண்ட் யூசர் கிரியேட் பண்ணுவேன். டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு யூசர். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் நீங்க சொல்ற இதுலயே நான் போறேன். ஓகேங்களா. டெவலப்மெண்ட் DE ஜஸ்ட் டெவ்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. டெவ் மீன்ஸ் டெவலப்மெண்ட். டெவ் ICICI அப்படின்னு நான் என்ன பண்றேன், ஒரு யூசர் கிரியேட் பண்ணுவேன். அப்படின்னா என்னன்னா, ICICI ப்ராஜெக்ட் குள்ளார டெவலப்மெண்ட் டீமுக்கு இந்த யூசர் நான் கிரியேட் பண்றேன். ஓகேங்களா. கிரியேட் பண்றேன். ப்ரொவைட் யூசர் அக்சஸ் டு AWS மேனேஜ்மெண்ட் கன்சோல் அப்படின்னா என்னன்னா, மேனேஜ்மெண்ட் கன்சோல்ல அக்சஸ் கொடுக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஓகேங்களா. ஐ வாண்ட் டு கிரியேட் IAM யூசர். நான் இப்ப என்னவா கிரியேட் பண்ண போறேன், இவரை IAM யூசரை தான் கிரியேட் பண்ண போறேன். அப்பதான் அவரால் என்ன பண்ண முடியும், யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ண முடியும். ஓகேங்களா. ஐ வாண்ட் டு கிரியேட் IAM யூசர். இது என்னன்னா, அவங்களுக்கு தனியா வந்து பார்த்தா IAM யூசர்ல இருக்க மாட்டாங்க. இப்ப நம்ம எப்படி ரூட் யூசரா லாகின் பண்றோமோ அதே போல லாகின் பண்றது. ஓகேங்களா. ஆனா இது யாருமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா, உங்களுக்கு யூஸே வராது. இது கொடுத்தீங்கன்னா உங்களால ஸ்பெசிஃபையே பண்ண முடியாது. ஒரு யூசரை IAM யூசருக்குள்ளார போனீங்கன்னா தான் உங்களால என்ன பண்ண முடியும், யூசரை ஸ்பெசிஃபை பண்ணி அவரு இந்த பர்டிகுலர் லாகின்குள்ளார கொண்டு வர முடியும். ஓகேங்களா. இதை நீங்க மேக்ஸிமம் யூஸ் பண்ணாதீங்க. ஆனா அவன் இதை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவான். ஏன்னா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் இதுதான் என்ன ஆகும், ஹையரா வரும். ஓகேங்களா. நம்ம ப்ராஜெக்ட் பெர்ஸ்பெக்டிவ்க்கு போனோம்னா we need to create some structure. கரெக்ட்டுங்களா. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், IAM யூசர் தான் யூஸ் பண்ணுவோம். அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும், ஒரு ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா. இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன், தேவா ICICI சாரி டெவ் ICICI நான் கிரியேட் பண்ணிருக்கேன். தட் மீன்ஸ் ICICIக்குள்ளார இருக்க ஒரு டெவலப்மெண்ட் டீம். இப்ப நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன், டெஸ்டிங்க்கு இந்த மாதிரி ஒரு IAM யூசரை கிரியேட் பண்ணுவேன். ஓகேங்களா. ரியல் டைம்ல இப்படியே நீங்க பண்ணலாம், ஆர்எல்ஸ் யூசர் ஸ்பெசிபிக் வச்சு நம்ம பண்ணுவோம். ஓகேங்களா. அந்த யார் லாகின் பண்ண போறாங்களோ அவங்களோட நேம் கொடுத்துருவோம். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் தான் லாகின் பண்ண போறேன்னா தேவா டெவலப்மெண்ட் ICICI இந்த மாதிரி வச்சு கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா. இதை நான் என்னவா கிரியேட் பண்ண போறேன், ஒரு IAM யூசரா கிரியேட் பண்ண போறேன். ஓகேங்களா. இங்க பாருங்க, கீழே 2 ஆப்ஷன் இருக்கு. பட் தட் மீன்ஸ் என்னன்னா, ஆட்டோ ஜென்ரேட்டட் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா, இந்த நான் இப்ப என்ன கிரியேட் பண்றேங்க, ஒரு யூசர் கிரியேட் பண்றேன். அந்த யூசர் கிரியேட் பண்ணா அவங்களுக்கு அக்சஸ் பண்றதுக்கு என்னென்ன தேவை, ஒரு யூசர் நேமும் ஒரு பாஸ்வேர்டு தேவை. கரெக்டா. யூசர் நேம் நான் மேலேயே கொடுத்துட்டேன். அப்போ பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்றது ஆட்டோமேட்டிக்கா AWS வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணி தரும். இது நீங்க கொடுத்தீங்கன்னா, கஸ்டம் பாஸ்வேர்ட் பண்ணீங்கன்னா அப் டு யுவர் விஷ். நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம், கிரியேட் பண்ணலாம். நாங்களா கஸ்டம் பாஸ்வேர்ட் தாங்க கொடுப்போம், ஆட்டோ ஜென்ரேட் பாஸ்வேர்ட் கொடுக்க மாட்டோம். ஏன்னா we have some என்ன சொல்றது லாஜிக்ஸ் இருக்கு எங்களுடைய கிளைண்ட் கையில. ஓகேங்களா. இந்த இந்த ஸ்பெசிபிக் குரூப்ஸ்க்கு நீங்க கிரியேட் பண்றீங்கன்னா இதுதான் பாஸ்வேர்டா கொடுக்கணும். இந்த ஸ்பெசிபிக் குரூப் கிரியேட் பண்ணீங்கன்னா இதுதான் டிஃபால்ட் பாஸ்வேர்டா கொடுக்கணும். லேட்டர் ஆன் அவன் வந்து என்ன பண்ணுவான், சேஞ்ச் பண்ணிப்பான். ஓகேங்களா. சோ நான் என்ன பண்றேன் இப்போதைக்கு, ஓகே நான் கஸ்டம் பாஸ்வேர்ட் நீங்க ட்ரை பண்ணுங்க. டாஸ்க்ல நீங்க கிரியேட் பண்ணுவீங்களா, அப்ப நீங்க கஸ்டம் பாஸ்வேர்ட் கொடுத்து ட்ரை பண்ணுங்க அது ஒர்க் ஆகுதான்ட்டு. நான் இப்ப என்ன பண்றேன், எப்படி பண்ணலாம், நீங்க எது பண்ணீங்க, நீங்க ஆட்டோ ஜெனரேட் பண்றீங்களா இல்லைன்னா கஸ்டம் பண்றீங்களா?
ஓகே, நான் இப்ப இருந்தேன்னா நான் இப்ப கஸ்டம் கொடுத்துறேன். நீங்க ஆட்டோ ஜெனரேட் பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்கு என்ன பாஸ்வேர்ட் வருதுன்றத நீங்க பாருங்க. ஓகேங்களா? அது வந்து நீங்க டாஸ்கா பண்ணுங்க. ஓகேவா? நான் இப்ப இதுல வந்து சும்மா நான் டெஸ்ட் 1 2 3 டெஸ்ட் அட் 1 2 3 கொடுக்குறேன். ஓகேங்களா? டெஸ்ட் அட் 1 2 3 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? இங்க பாருங்க ஷோ பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். நோ இஷ்யூ. இங்க பாருங்க யூசர் மஸ்ட் கிரியேட் a நியூ பாஸ்வேர்ட் அட் நெக்ஸ்ட் சைன் இன் அப்படின்னா என்னங்க? நான் ஒரு யூசர் நேம் கொடுப்பேன், ஒரு பாஸ்வேர்ட் கொடுப்பேன். ஆஸ் அட்மின் நான் வந்து என்ன பண்ணுவேன், அந்த பர்சனுக்கு ஷேர் பண்ணிடுவேன். அந்த பர்சன் ஃபர்ஸ்ட் டைம் லாகின் பண்ணும்போது அவர் இதே பாஸ்வேர்டை வச்சிருக்கணுமா, இல்லைன்னா அவரால் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் டிஃபைன் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ண முடியுமான்றதுதான் இந்த டாஸ்க். ஓகேங்களா? இப்போ இது வேணும்னா நீங்க எனேபிள் பண்ணிடலாம். ஓகேங்களா? நான் இப்போதைக்கு டிசேபிள் பண்றேன். நீங்க பண்ணும்போது எனேபிள் பண்ணி பாருங்க. ஏன்னா நீங்க பண்ண போறது ஆட்டோ ஜெனரேட்டட் பாஸ்வேர்ட். ஓகேங்களா? இங்க நான் கொடுத்துருக்கிறது கஸ்டம் பாஸ்வேர்ட். நான் என்ன சொன்னேன், என்னோட கிளைண்ட் டிஃபால்ட்டா வச்சிருப்பான்னு சொன்னேன். அதெல்லாம் நான் என்ன பண்ணல, யூசருக்கு அந்த ஒரு அக்சஸ கொடுக்கல. நான் ஜஸ்ட் எடுத்து விட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இங்க பாருங்க, ஆட் யூசர் டு குரூப். இந்த யூசரை நீ எதனா ஒரு குரூப்ல ஆட் பண்ண போறியா அப்படின்னு கேட்குது. நான் ஆட் பண்ணல இப்போதைக்கு. காப்பி பெர்மிஷன் அப்படின்னா என்னன்னா, நீ எக்ஸிஸ்டிங்கா ஏதாச்சும் ஒரு யூசர் இருக்காங்க, அந்த யூசருடைய அதே பெர்மிஷனை இந்த யூசருக்கு நீ காப்பி பண்ண போறியான்றது இங்க இல்ல. நான் அதுவும் பண்ண போறது இல்லை. என்கிட்ட எக்ஸிஸ்டிங்ல யூசர் இல்ல. இங்க என்ன இருப்பாங்க, அட்டாச் த பாலிசி டைரக்ட்லி. ஓகேங்களா? இப்ப நம்ம யூசர் தான் பாக்குறோம். ஆனா நமக்கு என்ன கமிங் பிக்சர், பாலிசின்றது வந்துருச்சு. நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், பாலிசின்றது நம்ம என்ன பண்ணிருப்போம், we need to நோட் பண்ணுவோம், we need to declare the rules. ஓகேங்களா? ஓகேங்களா? இந்த பாலிசி இருக்கு இல்லைங்களா, பாலிசி வந்து பாத்தீங்கன்னா AWS மேனேஜ்டு பாலிசி தாங்க நிறைய இருக்கும். அவனே வந்து பார்த்தா எல்லா சர்வீசஸ்க்கும் என்ன பண்ணிருக்கான், பாலிசிஸை கொடுத்துட்டான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேனே, இங்க பாருங்க EC2 கொடுக்குறேன். EC2 மட்டும் எவ்வளவு பாலிசி கொடுத்துருக்கான் பாருங்க. EC2 ஃபுல் அக்சஸ், EC2 ரீட் ஒன்லி அக்சஸ். தட் மீன்ஸ் என்னங்க, ரீட் ஒன்லி அக்சஸ்னா அவனால ஜஸ்ட் பார்க்க மட்டும்தான் முடியும். ஏதாச்சும் இன்ஸ்டன்ஸ் இருக்கான்னு என்ன பண்ண முடியும், பார்க்க மட்டும்தான் முடியும். அவனால கிரியேட் பண்ண முடியாது. ஓகேங்களா? நான் இப்போதைக்கு என்ன பண்றேன், இந்த யூசருக்கு EC2 ரீட் ஒன்லி அக்சஸ் மட்டும் கொடுத்துக்கிறேன் யூசர் 1க்கு. ஓகேங்களா? தென் இதே போல S3ன்றது என்னதுங்க, ஒரு சர்வீஸா, S3 ஃபுல் அக்சஸ் கொடுக்குறேன். புரியுதுங்களா? EC2 என்ன அக்சஸ் கொடுத்துருக்கேன், ரீட் ஒன்லி. அதுவே S3க்கு என்ன அக்சஸ் கொடுத்துருக்கேன், ஃபுல் அக்சஸ் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஓகே, இது ரெண்டும் கொடுத்துட்டு இந்த பாலிசி நீங்க எலாபரேட் பண்ணி பார்க்கணும். ஜஸ்ட் எலாபரேட் பண்ணுங்க. யாருக்காச்சும் ஜேசன் தெரியுமா, ஜேசன் ஸ்கிரிப்டிங் தெரியுமா, தென் யூ கேன் ஏபிள் டு எடிட் உங்களுடைய ஓன் பாலிசி நீங்க என்ன பண்ணலாம், டிக்ளேர் பண்ணலாம். உங்களுக்கு தெரியலன்றதுக்காக கவலைப்படாதீங்க. அதை நம்ம எப்படி எடுக்கலான்றதை நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். ஓகேங்களா? இது ஜஸ்ட் எலாபரேட் பண்ணி தரேன். இன்னொன்னு நீங்க டாப் ஆஃப் த மைண்ட்ல வச்சுங்க, AWS எப்பவுமே ஜேசானை தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஓகேங்களா? நீங்க கிரியேட் பண்ற எல்லாமே பேக்ரவுண்ட் உங்களுக்கு என்னவா இருக்குன்னா ஜேசான் ஸ்கிரிப்டா தான் அவன் வச்சிருப்பான். ஓகேங்களா? இதை ஜஸ்ட் நீங்க எலாபரேட் பண்ணீங்கன்னா அதுக்கான ஸ்கிரிப்ட் வந்துருச்சு. இங்க பாருங்க, இதுதான் அந்த பாலிசி. நான் பாலிசி சொல்றீங்களா, அந்த பாலிசிக்குள்ளார இதாங்க இருக்கு. எதுவுமே இல்லைங்க, இது எல்லாமே கீ பேர் கான்செப்ட் தான். கீ பேர் கான்செப்ட் உங்களுக்கு தெரியுங்களா, ஒரு கீ இருக்கும் அதுக்கான பேர் இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்களா, அதே போலதான் ஒரு கீ இருக்கும் அதுக்கான டெஃபினிஷன்ஸ் கீழே கொடுத்துருப்போம். இதுல வந்து இந்த எஃபெக்ட்ன்றது என்னதுங்க, கீ. இந்த ஆக்ஷன்ன்றது பேர், அப்படி அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஜேசன் ஸ்கிரிப்ட் உங்களுக்கு மோஸ்ட்லி உங்களுக்கு தெரியும், அவருக்கு தெரியுதுக்காக நான் அந்த கீ பேர் சொல்றேன். ஓகேங்களா? உங்களுக்கு தெரிஞ்சதால யூ ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஸ்கிரிப்ட். ஓகேங்களா? இது என்ன பண்ணிருக்கேன்னா S3 ஸ்டார்னு கொடுத்துருக்கேன். ஸ்டார் மீன்ஸ் நான் என்ன அக்சஸ் கொடுத்துருந்தேன், ஆல் அக்சஸ் கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? S3 ஆப்ஜெக்ட் லேம்டா ரிசோர்ஸும் ஆல் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? நான் அப்படியே என்ன பண்றேன், இதை ஜஸ்ட் மினிமைஸ் பண்ணிட்டு EC2 போனோம்னா உங்களுக்கு பெட்டர் ஐடியா வரும். இப்போ நான் EC2ல என்ன அக்சஸ் கொடுத்துருக்கேன், ரீட் ஒன்லி அக்சஸ். இங்க பாருங்க, அவன் ஸ்பிளிட் அப் பண்ணிருப்பான். ஹலோ EC2 டிஸ்கிரைப், எல்லா EC2மே அவனுக்கு ஷோ பண்ணணும் இந்த ஸ்டேட்மெண்ட்ல. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல பாருங்க, EC2 ரீட் ஒன்லி தானே கொடுத்துருந்தேன். ஜஸ்ட் a செகண்ட், கெட் மேட்ரிக்ஸ். ஓகே, ஆட்டோ ஸ்கேலிங் ரியல் டைம்ல இப்படி வராதே. ஜஸ்ட் a செகண்ட். அதுதான் இல்ல, லோட் பேலன்ஸுக்கு சேர்த்து கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஓகே, நான் ஜஸ்ட் வெறும் EC2. ஓகே, இப்போ அவனால என்ன பண்ண முடியும்னா, நான் என்ன என்னுடைய ஃபீச்சர் என்னன்னா வெறும் EC2
லிஸ்ட் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் மட்டும் தான் பார்க்கணும். எவ்வளவு லோட் பேலன்சர் இருக்கு இதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஆமா அதுதான். இப்ப நீங்க அவன் இது வந்து ஈஸி டு டிஸ்கிரைப்ங்க. இது புரிஞ்சு இதுனா என்னன்னா இப்ப நான் ஒரு 5 சர்வர் கிரியேட் பண்ணி வச்சுக்கணுங்க. அவனால என்ன பண்ண முடியும், அந்த 5 சர்வரை பார்க்க முடியும். ஓகேங்களா? இது நான் எனேபிள் பண்ணனா அவனுக்கு என்ன ஆகும், அவனால என்னுடைய லோட் பேலன்ஸரையும் பார்க்க முடியும். ஈஸி டு மட்டும் இல்லாம லோட் பேலன்ஸரையும் லிஸ்ட் ஆஃப் லோட் பேலன்ஸரை பார்க்க முடியும். ஓகேங்களா? இங்க கெட் மேட்ரிக்ஸ் கொடுத்தனா அந்த கெட் மேட்ரிக்ஸ் கூட அவனால பார்க்க முடியும். அது கூட நீங்க பார்க்க முடியாம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணா யூ கேன் ஏபிள் டு ரெஸ்ட்ரிக்ட் இட்னு சொல்றேன். ஓகேங்களா? இது வந்து மேனேஜ் பாலிசி, ஏடபிள்யூ மேனேஜ் பாலிசின்றதால அவன் கொடுத்துருக்கான். மேபி உங்களோட கிளைண்ட் இந்த மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணானா நீங்க அதையும் நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, இப்போதைக்கு நான் ஆஸ் இட் இஸ் அவன் என்ன கொடுத்துருக்கானோ அதுவே கொடுத்துட்டு என்ன பண்றேன், யூசரை கிரியேட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நீங்க நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அவனே கொடுத்துருவான். என்னென்ன பாலிசி நீங்க அட்டாச் பண்ணிருக்கீங்க, அது என்ன டைப்பு அப்படின்றத அவனே கொடுத்துருவான். ஓகேங்களா? நீங்க டேக் வேணுனாலும் கொடுக்கலாம். இட்ஸ் ஆப்ஷனல் ஒன் தான். ஓகேங்களா? வேணும்னா நீங்க கொடுக்கலாம். நான் என்ன பண்றேன், இதே நேமிங்க எடுத்து டேகா கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இட்ஸ் நாட் அ மேண்டேட்டரி, ஆப்ஷனல் ஒன். நான் ஜஸ்ட் கிரியேட் கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு என்ன இருக்குங்க, ஒரு கண்டினியூ கொடுக்குறேன். எனக்கு என்ன இருக்கு பாருங்க, ஒரு யூசர் கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? நீங்க ஆட்டோ ஜென்ரேட்டட் கொடுக்குறீங்க இல்லைங்களா, அப்படி நீங்க கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து இப்ப நான் லோன் கொடுத்துருந்தீங்களா, அதை நீங்க கொடுக்க கூடாது. ஏன்னா உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு டவுன்லோட் பண்ணணும். ஓகேங்களா? அதை நீங்க என்ன பண்ணணும், டவுன்லோட் பண்ணி தான் அந்த பர்சனுக்கு ஷேர் பண்ண முடியும். ஓகேங்களா? அதனால தான் அந்த ஸ்டெப் நான் உங்க கையில கொடுத்துருக்கேன். நீங்க எங்க ஸ்டக் ஆனாலும் ஜஸ்ட் எனக்கு பிங் பண்ணுங்க, ஐ ஜஸ்ட் கைட் யூ. ஓகேவா? இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரு யூசரை கிரியேட் பண்ணிருக்கோம், பாஸ்வேர்டு கொடுத்துட்டோம். ஓகேங்களா? அப்போ இந்த இந்த பர்டிகுலர் ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட்ல இந்த யூசரால லாகின் பண்ண முடியும். கரெக்டா? அது எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் நான் அந்த யூசரை கிளிக் பண்ற பாருங்க, ஒரு ஏஆர்என் ஜென்ரேட் ஆயிருக்குங்களா, ஒரு ஏஆர்என் என்ன இருக்கு, ஜென்ரேட் ஆயிருக்கு. இந்த ஏஆர்என் நம்ம ஃபியூச்சர்ல பார்ப்போம். ஓகேங்களா? இன்டர்ல நீங்க இன்டர் சர்வீஸ் கனெக்ட் பண்ணா ஏஆர்என் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? கொஞ்சம் ஸ்க்ரால் டவுன் பண்ணி பாருங்க. இது இவன் எந்த குரூப்லயும் இல்ல, இவன் எந்த டேக்லயும் நான் இது டேக் நான் கொடுத்துருக்கேன். இது என்னங்க, செக்யூரிட்டி கிரெடென்ஷியல். அப்படின்னா என்னங்க, இந்த யூசருக்கான கிரெடென்ஷியல் எங்க இருக்கு, இங்கதான் இருக்கு. ஓகேங்களா? இந்த யூசருக்கு நீங்க மல்டி ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் பண்றதுனாலும் பண்ணலாம், அக்சஸ் கீ கொடுத்தாலும் கொடுக்கலாம். அக்சஸ் சீக்ரெட் கீ எதுக்காக யூஸ் பண்ணோம்னா, நம்ம இன்னொரு சர்வீஸை அக்சஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். இதுவும் நான் பார்ப்பேன். நான் நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் டீப்பரா போகும்போது ஐ வில் ஷோ யூ. ஓகேங்களா? எஸ்எஸ்ஹெச் பப்ளிகேஷன் கீனா என்னன்னா, நீங்க எஸ்எஸ்ஹெச் வழியா ஏதாச்சும் ஒரு சர்வீஸ் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், இங்க இந்த கீயை ஜென்ரேட் பண்ணிட்டு அந்த கீயை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? HTTP கிட் கிரெடென்ஷியல், இது மூலமா நீங்க இங்க இன்டர்னல்ல ஒரு கிட் கிரெடென்ஷியல் இருக்குங்க, கிட் இருக்கு ஏடபிள்யூஎஸ்ல. ஓகேங்களா? அதுக்கான ஒரு கிரெடென்ஷியலை நீங்க கிரியேட் பண்ணிட்டு அதை நீங்க கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இது என்னங்க, கன்சோல் சைன்இன் லிங்க். இது வரைக்கும் நாம எப்படி சைன்இன் பண்ணிருக்கோம், நான் என்னுடைய யூசர் நேம் போட்டு சைன்இன் பண்ணிருக்கேன். ஆனா என்னுடைய இங்க சைன்இன் லிங்க் என்னவா வந்திருக்கு பாருங்க, ICICI ஏவா டாட் சைன்இன் டாட் AWS லிங்க் அப்படின்னு தான் வந்திருக்கு. இது எப்படி வந்திருக்கு, எனி ஐடியா, யாருக்காச்சும் ஐடியா இருக்குங்களா? யா, சப்டொமைன் நேம். நான் அப்போ என்ன பண்ணிருக்கேன், ஒரு அலையாஸ் கிரியேட் பண்ணிருக்கேன். அதனாலதான் எனக்கு என்ன இருக்கு, ICICI தேவான்னு வந்திருக்கு. அது எப்படி கிரியேட் பண்றதுன்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அக்கௌண்ட் செட்டிங் போங்க, பாஸ்வேர்ட். யாருக்காச்சும் நீங்க பாஸ்வேர்டு வந்து எக்ஸ்பைரி ஆகுது எடிட் பண்ணா இங்க தான் வந்து நீங்க எடிட் பண்ணணும். ஓகேங்களா? I just go to the dashboard. டேஷ்போர்ட் போனா என்னுடைய AWS சப்போர்ட்டா, இதுதான் என்னுடைய அக்கௌண்ட் ஐடி. ஓகேங்களா? இங்க என்ன இருக்கு பாருங்க, அக்கௌண்ட் அலையாஸ்ன்னு இருக்கு. தட் மீன்ஸ் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை டெலிட் பண்ணிடுறேன், இந்த அலையாஸ் என்ன பண்ணிடுறேன், டெலிட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ நான் போயிட்டு யூசர்ல பாக்குறேன் என்னுடைய லிங்க் எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னு பாருங்க. தென் யூ கெட் அ பெட்டர் ஐடியா. செக்யூரிட்டி கிரெடென்ஷியல் போறேன், என்ன வந்திருக்கு பாருங்க, என்னுடைய அக்கௌண்ட் ஐடி டாட் சைன்இன் டாட் AWS amazon.in com/console வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி கொடுத்தா நமக்கு நம்மளால டாப் ஆஃப் த மைண்ட்ல வச்சுக்க முடியாதுங்க. அட் டைம்ல நீங்க ஒரே ஒரு AWS அக்கௌண்ட்டை மேனேஜ் பண்ண மாட்டீங்க. யூ ஹேவ் மேனேஜ் மல்டிபிள் AWS அக்கௌண்ட். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு எந்த அக்கௌண்ட்ல நீங்க ஒர்க் பண்றீங்கன்றது உங்களுக்கு தெரியணும். அதனாலதான் இந்த அலையாஸ் செட் பண்றது. ஓகேங்களா? ஜஸ்ட் கோ டு டேஷ்போர்ட், இந்த இடத்துல அலையாஸை கிரியேட் பண்றீங்க, என்ன வேணாலும் கொடுக்கலாங்க. ஓகேங்களா? டெவலப்மெண்ட் மட்டும் நான் கொடுக்குறேன், கொடுத்துட்டு கிரியேட் அலையாஸ் கொடுத்துறேன். ஆல்ரெடி எக்ஸிஸ்ட், யாரோ ஒருத்தவங்க யூஸ் பண்றாங்க. டெவலப்மெண்ட் அண்டர்ஸ்கோர் சேவா அப்படின்னு கொடுத்துட்டு
பிரச்சனை இது கூட ஆல்ரெடி யாரோ யூஸ் பண்ணாங்களா? ஓ அண்டர்ஸ்கோர் கிரியேட் பண்ணுங்க. இப்போ எனக்கு அலையாஸ் கிரியேட் ஆயிடுச்சு. தென் இப்போ நான் என்னுடைய யூசர்ஸ் போனோம்னா எனக்கு அங்கேயும் என்ன இருக்கும், இந்த அலையாஸ் சேஞ்ச் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நீங்க என்ன பண்ணணும், இதுதான் கன்சோல் லிங்க். இந்த கன்சோல் லிங்கை எடுத்துட்டு தனியா வச்சுக்கணும். ஓகேங்களா? யூசர் நேம் நான் என்ன கொடுத்துருந்தேன், இந்த பர்டிகுலர் பர்சனோட யூசர் நேம் என்னது நம்ம கொடுக்கும் போதே நீங்க நோட் பண்ணி வைக்கணும். ஆர்எல்ஸ் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இதோடைய யூசர் நேம் என்னது, இதுதான் நம்மளுடைய யூசர் நேம். ஓகேங்களா? பாஸ்வேர்டு என்ன கொடுத்தேன், test@123 கொடுத்தேன். ஓகேங்களா? இந்த டீடைல்ஸ் நீங்க என்ன பண்ணலாம், அந்த டிக்கெட்லயே பேஸ்ட் பண்ணிடலாம். ஆர்எல்ஸ் என்ன பண்ணலாம், நீங்க மெயில் பண்ணலாம். ஓகேங்களா? எனிதிங் யுவர் விஷ் ஆர் பிங் பண்ணி சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம யூசர் கிரியேட் பண்ணியாச்சு. இது ஒர்க் பண்ணதா இல்லையா நம்ம செக் பண்ணோம் இல்லையா, அதுக்கு என்ன பண்றேன், இதுதான் என்னுடைய கன்சோல் லிங்க். எடுத்துட்டு போயிட்டு நான் யூசர் ரூட் யூசரா லாகின் பண்ணிக்கிறீங்களா, இதே பேஜ்ல போடக்கூடாது. இதே ப்ரௌசர்லயே போட்டீங்கன்னா யூசர் வந்து லாக் அவுட் ஆயிட்டு இந்த நீங்க நியூ யூசர்னாகும் உங்களுக்கு லாகின் ஆயிடும். ஸோ ஐ ஜஸ்ட் டேக் எட்ஜ் யூசர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுதான் லிங்க். ஓகேங்களா? உங்களோட யூசர் இப்படிதான் லாகின் பண்ணுவோம். நான் இப்போ லாகின் பண்ண மாதிரி அந்த மாதிரிலாம் லாகின் பண்ண மாட்டோம். ஐஏஎம் யூசரா லாகின் பண்ணுவான். இங்க பாருங்க டிஃபால்ட்டா என்ன வந்துருச்சு, என்னோட அலையாஸ் நேம் அக்கௌண்ட் நேம் வந்துருச்சு. யூசர் நேம் கேக்குது. என்னோட யூசர் நேம் என்னது, கிரியேட் பண்ண யூசர் நேம் இதுதான். ஐ ஜஸ்ட் பேஸ்ட் இட் ஹியர். பாஸ்வேர்டு எது, இதுதான் என்னுடைய பாஸ்வேர்டு. பாஸ்வேர்டை போட்டு சைன்இன் கொடுத்துட்றேன். சைன்இன் ஆயிடுச்சு. தட் மீன்ஸ் ஐஏஎம் யூசரா இவன் லாகின் பண்ணிட்டான். இதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுவான், இதெல்லாம் ஒர்க் பண்ணுவான். ஓகேங்களா? இங்க பாருங்க அட் சிம்பிளோட வந்துருச்சா, தட் மீன்ஸ் இவன் வந்து ஐஏஎம் யூசர். ஓகேங்களா? இப்போ நான் போயிட்டு EC2 ஓகேங்களா, EC2 கிளிக் பண்றேன். EC2ல அவனுக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவனால லிஸ்ட் பண்ணி பார்க்க முடியும்னு சொல்லிட்டேன். கரெக்டா? இப்போதைக்கு எதுவும் சர்வர் இல்லாதால அவனுக்கு வரல. ஐ ஜஸ்ட் கிரியேட் ஒன் சர்வர். ஓகே, நான் என்ன சொன்னேன், இவனுக்கு என்ன அக்சஸ் இருக்குன்னு சொன்னேன், வெறும் வியூ அக்சஸ் மட்டும் தான் இருக்குன்னு சொன்னேன். சரிங்களா? ஜஸ்ட் நீங்க டாஸ்க் பண்ணும்போது கிரியேட் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி வியூ அக்சஸ் மட்டும் கொடுத்துட்டு கிரியேட் பண்ணி பாருங்க. நான் இருங்க, அதுதான் நான் சொல்றேன். இப்போ AWS லினக்ஸ் கொடுத்துட்டேன், T2 மைக்ரோ எல்லாமே சேம் ஆஸ் இட் இஸ். நான் சும்மா இப்போ இப்போதைக்கு எதுவுமே பண்ணல. இங்க பாருங்க, இப்போ அவனுக்கு ஏதாச்சும் கீ பேர் வந்திருக்கா, வரல. ஏன், ஏன்னா இவன் நியூ யூசர். அது வந்து என்னோட ரூட் யூசருடைய கீஸ். ஓகேங்களா? இது யாரு, என்னுடைய நியூ யூசர். ஐ ஜஸ்ட் கிரியேட். இப்போதைக்கு நான் பெம் ஃபைலே கொடுத்துட்டு சும்மா தான் கொடுக்குறேன், ஏன்னா எனக்கு எப்படியுமே எனக்கு தெரியும். ஓகே, டெஸ்ட் 1 2 3 அப்படின்னு கொடுத்துட்டு பெம் கீ டவுன்லோட் பண்றேன். என்னாச்சு, இங்கே என்ன ஆகுது பாருங்க, ஏன் பெர்மிஷன் இல்லை. அப்போ அது கூட விட்டுருங்க. நான் இப்போ ஏதோ ஒரு கீப்பர் டிஃபால்ட் வேல்யூ எடுத்துக்கிறேன். ஓகே, எல்லாமே நான் கொடுத்துறேன், SSH எல்லாமே கொடுத்துறேன். ஓகேங்க, கொடுத்துட்டு இப்போ நான் இங்க லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்தனா என்ன ஆகும், எனி ஐடியா? ஆன்லைன் உங்களால சொல்ல முடியாது. எனி ஐடியா? இப்போ நான் லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்தனா எனக்கு இந்த சர்வர் கிரியேட் ஆகுமா, கிரியேட் ஆகாது? அதான் கொஸ்டின். என்ன நீங்க நினைக்கிறீங்க, கிரியேட் ஆகும்னு நினைக்கிறீங்களா, கிரியேட் ஆகாதுன்னு நினைக்கிறீங்களா? டிஃபால்ட்டா கிரியேட் ஆகாது. நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுக்குறேன். என்ன சொல்லுது பாருங்க, யூ ஆர் நாட் authorized to perform this operation. ஓகேங்களா? என்கோட் ஆத்தரைசேஷன் ஃபெயிலியர் மெசேஜ், இதுதான் அந்த ஃபெயிலியர் மெசேஜ். ஓகேங்களா? அதுக்கப்புறமா கீழே அவன் கொடுத்துருப்பான். தட் மீன்ஸ் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்துச்சுனால என்னன்னா, யூ டோன்ட் ஹேவ் அ பெர்மிஷன். ஓகேங்களா? கிரியேட் பண்றதுக்கு உங்களுக்கு பெர்மிஷன் இல்லை அப்படின்னு அர்த்தம். இந்த யூசருக்கு நான் என்ன அட்டாச் பண்ணேன், EC2 ரீட் ஒன்லி அட்டாச் பண்ணேன். ஓகேங்களா? S3 ஃபுல் அக்சஸ் அட்டாச் பண்ணேன். ஓகேங்களா? தென் S3ல அக்சஸ் பண்ணிடுவோமா? S3 என்ன பண்ணியிருந்தேன், ஃபுல் அக்சஸ் கொடுத்துருந்தேன். S3 போறேன். S3 நம்ம லேட்டர் ஆன் பார்ப்போம். ஓகேங்களா? எப்போதைக்கு நான் என்ன பண்றேன், சும்மா உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? ஐ ஹேவ் ஆல்ரெடி ஒரு பக்கெட் இருக்கு. ஓகேங்களா? ஆல்ரெடி 2 ஃபைல் இருக்கு. கரெக்டா? இப்போ நான் என்ன பண்றேன், இங்க போயிட்டு சும்மா கிரியேட் ஃபோல்டர் கொடுத்துட்டு
ஆமா, ஆனா S3 ஃபுல் அக்சஸ் கொடுத்துருக்கேன், அதனால அவனால பார்க்க முடியுது. அப்படின்னா என்னன்னா, அவங்களுக்கும் ரூட் யூசருக்கும் என்ன அக்சஸ் இருக்குன்னா ஃபுல் அக்சஸ், S3 ஃபுல் அக்சஸ் இருக்கு. அது இங்க ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். ஓகேங்களா? நான் சும்மா டெஸ்ட்னு கொடுத்துட்டு கிரியேட் ஃபோல்டர் கொடுக்குறேன். அப்ப இவனால என்ன பண்ண முடியுது, S3ல அக்சஸ் பண்ண முடியுது. EC2ல இவனுக்கு நான் என்ன பண்ணிட்டேன், பெர்மிஷனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஓகே, I just create one server, test server, Linux, T2 micro. I just take test keeper, SSH மட்டும் அலோவ் பண்ணிட்டு சும்மா லான்ச் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இது லான்ச் ஆன உடனே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் IAM யூசர் இருக்கான் இல்லைங்களா, அந்த யூசருக்கு இந்த இன்ஸ்டன்ஸ் விசிபிள் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஓகே, இன்ஸ்டன்ஸ் என்ன ஆகுது, லான்ச் ஆகுது. I just check here. I just duplicate one more tab. EC2, EC2. அங்க கிரியேட் ஆகிற இன்ஸ்டன்ஸ் இவனால பார்க்க முடியுது. ஓகேங்களா? தட் மீன்ஸ் அவனால பார்க்க முடியும், எந்த பெர்ஃபார்மன்ஸும் பண்ண முடியாது. இந்த இன்ஸ்டன்ஸை போயிட்டு இவனால ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் கூட பண்ண முடியாது. அது கூட நம்ம பெர்மிஷன் கொடுக்கல. ஏன்னா நம்ம என்ன கொடுத்துருக்கோம், வெறும் ரீட் ஒன்லி மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இன்கேஸ் அதுதான் நான் சொல்றேன், இந்த EC2க்கு ஃபுல் அக்சஸ் கொடுக்கறதுன்றது வேற, ஆஸ் பர் கிளைண்ட் ரெக்வயர்மெண்ட் எப்படியோ அந்த மாதிரி கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த யூசருக்கு வெறும் ஸ்டாப் பண்றதுக்கும் ஸ்டார்ட் பண்றதுக்கும் மட்டும்தான் பெர்மிஷன் கொடுக்கறதுனாலும் உங்களால என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும். அதுதான் யூசர் ரெஸ்ட்ரிக்ஷன். ஓகேவா? சின்ன யூசர் வைஸ் கிளியருங்களா? ஓகே, நான் என்ன பண்றேன், குரூப்ல ஆட் பண்றதுக்காக ஐ ஜஸ்ட் கிரியேட் ஒன் மோர் யூசர். அப்பதான் உங்களுக்கு பெட்டரா குரூப் புரியும். ஓகேங்களா? நான் இன்னொரு யூசர் கிரியேட் பண்றேன், டெஸ்ட் யூசரா கிரியேட் பண்றேன். அவனும் IAM தான். கஸ்டம் பாஸ்வேர்ட் டெஸ்ட் 1 2 3 கொடுத்துக்கிறேன். எதுவுமே கொடுக்கல. இது நீங்க எனக்கு டாஸ்கா பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அட்டாச் பாலிசி. நான் இப்ப என்ன பண்ணல, ஒரு புதுசா என்ன பண்ணல, ஒரு பாலிசியை ஆட் பண்ணல. ஓகேங்களா? ஓகே, சாரி, ஐ ஜஸ்ட் லீவ் இட் தேர் இன் திஸ் பிளேஸ். நான் குரூப் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிடுறேங்க. ஓகேங்களா? ஏன்றதை நான் லேட்டரா நான் மறுபடியும் இன்னொரு யூசர் கிரியேட் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். நாம இப்ப யூசர் கிரியேட் பண்றதை பார்த்தாச்சு. இப்ப என்ன பண்ண போறேன், ஒரு குரூப் கிரியேட் பண்ண போறேன். ஓகேங்களா? இந்த குரூப் கிரியேட் பண்ணும்போது கிரியேட் குரூப் கொடுக்குறேன். இந்த குரூப்புக்கு ஒரு நேம் வேணும். ஓகேங்களா? நான் என்ன கொடுக்குறேன், டெவலப்மெண்ட் சும்மா ஒரு நேம் கொடுத்துறேன். ஓகேங்களா? இதுல என்ன பண்ணுது பாருங்க, இப்போ ஒரு யூசர் இங்க இருக்கு. ஓகேங்களா? இந்த யூசரை நீங்க அட்டாச் பண்ண போறீங்களான்னு கேக்குது. நீங்க அட்டாச் பண்ணி கிரியேட் பண்ணாலும் ஓகே. ஓகேங்களா? இல்லைன்னா ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அட்டாச் பண்ணாலும் உங்களால அட்டாச் பண்ண முடியும். நான் இப்ப டைரக்டா அட்டாச் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இவரை அட்டாச் பண்ணிட்டு இந்த குரூப்புக்கு என்ன கேக்குது பாருங்க, ஆட் பர்மிஷன் பாலிசிஸ் அப்படின்னு கேக்குது. நீ என்ன பாலிசியை இந்த குரூப்புக்கு கொடுக்க போற அப்படின்னு கேக்குது. ஓகேங்களா? நான் இங்க என்ன பண்றேன், EC2 கொடுத்து என்டர் கொடுக்குறேன். EC2 எல்லா பெர்மிஷன் வந்துச்சா? நான் இப்ப என்ன பண்றேன், EC2 ஃபுல் பெர்மிஷன் கொடுக்குறேன். ஃபுல் பெர்மிஷன் கொடுத்துட்டு தென் S3 கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். S3க்கு என்ன பண்றேன், ரீட் ஒன்லி அக்சஸ் கொடுக்குறேன். என்ன பண்றேன், ரீட் ஒன்லி அக்சஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு குரூப்பை கிரியேட் பண்ணிடுறேன். அதுதான் நான் நெக்ஸ்ட் சொல்ல போறேன். ஓகேங்களா? இப்ப எனக்கு என்ன இருக்கு, டெவலப்மெண்ட்னு ஒரு குரூப் கிரியேட் இருக்கு. அதுக்குள்ளார தேவான்ற ஒரு தேவ் ஐசிஐசின்ற ஒரு யூசர் இருக்கான். எனக்கு சொல்லுங்க, இப்ப இந்த யூசர் கிரியேட் பண்ணிருக்கீங்களா? ஜஸ்ட் நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன், ஏன்னா உங்களுக்கு கிளியரா புரியணும். அப்பதான் இந்த யூசருக்கும் குரூப்புக்கும் உள்ள டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இதுதான் அந்த யூசர். கரெக்டா? இந்த யூசருக்கு நான் என்னென்ன ரோல் கொடுத்திருந்தேன் இண்டிவிஜுவலா, EC2க்கு ரீட் ஒன்லி கொடுத்தேன், ரீட் ஒன்லி. ஓகேங்களா? தென் S3க்கு ஃபுல் அக்சஸ் கொடுத்தேன். இப்போ நான் ஒரு குரூப் கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? டெவலப்மெண்ட் சொல்லிட்டு இந்த டெவலப்மெண்ட்க்கு நான் என்னென்ன அக்சஸ் கொடுத்திருந்தேன், EC2 ஃபுல் அக்சஸ் கொடுத்தேன், S3க்கு ரீட் ஒன்லி கொடுத்தேன். ஓகேங்களா? எனக்கு சொல்லுங்க, இப்ப இந்த தேவான்ற யூசர் இருக்காங்க இல்லைங்களா, இந்த யூசருக்கு என்னென்ன அக்சஸ் இருக்கும், எனி ஐடியா? இந்த தேவா டெவ் ஐசிஐசி என்ற யூசருக்கு எந்த பெர்மிஷன் வந்து அப்ளை ஆகிருக்கும்? இண்டிவிஜுவலா கொடுத்தது அப்ளை ஆயிருக்குமா, குரூப்ல கொடுத்தது அப்ளை ஆயிருக்குமா? நீங்க என்ன சொல்றீங்கன்னா,
லாஸ்டா இந்த ஈஸி டு ஃபுல் அக்சஸும் S3 ரீட் ஒன்லி அக்சஸும் தான் இந்த பர்சனுக்கு வரும் அப்படின்னு சொல்றீங்க. ஏன்னா லாஸ்டா கொடுத்ததுல நீங்க என்ன சொன்னீங்க? இண்டிவிஜுவலா கொடுத்தது மட்டும் தான் வரும், இந்த குரூப்ல கொடுத்தது வராது அப்படின்னு சொல்றீங்க. கரெக்டா? ஓகேவா? நம்ம பிராக்டிகலா பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இதுதான் என்னுடைய யூசர். கரெக்டா? இவருக்கு ப்ரீவியஸா என்ன அக்சஸ் இல்லைன்னு சொல்லியிருந்தேன்? EC2ல எந்த அக்சஸும் இல்லைன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நான் இதை கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்டன்ஸ்ல போயிட்டு ஸ்டாப் இன்ஸ்டன்ஸ் கொடுக்குறேன். அவரால் என்ன பண்ண முடியுது? பெர்ஃபார்ம் பண்ண முடியுது. அப்படின்னா என்ன மீனிங்? அவருக்கு இந்த குரூப்புக்கான அக்சஸ் என்ன ஆச்சு? ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? நீங்க இந்த யூசரை அந்த குரூப்ல போடுறீங்கன்னா அந்த யூசருக்கு என்ன ஆகும்னா அந்த குரூப் பெர்மிஷன் எனேபிள் ஆயிடும். ஓகேங்களா? ஓகேங்களா? அப்போ இந்த இண்டிவிஜுவலா கொடுத்தது என்ன ஆகும்? லேப்ஸ் ஆயிடுமா அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பா ஒரு தாட் வரும். அப்ப இண்டிவிஜுவலா கொடுக்கறது வேஸ்டா அப்படின்னு வரும். ஓகேங்களா? அதையே பார்த்துடலாம். இது என்னதுங்க? S3யா? S3ல என்ன அக்சஸ் கொடுத்திருந்தா அவருக்கு? ரீட் ஒன்லி அக்சஸ் கொடுத்தா. ரீட் ஒன்லினா அவரால் எது வேணாலும் பார்க்க முடியும், எதுவுமே ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. கரெக்டா? ஓகே. நம்ம புதுசா கிரியேட் பண்ணது இதுதானே ஃபோல்டர். இதை நான் ஜஸ்ட் டெலீட் பண்ண ட்ரை பண்றேன். டெலீட் ஆப்ஜெக்ட். என்னாச்சு? டெலீட் ஆச்சா? புரிஞ்சா? அப்போ நீங்க ஒரு குரூப்ல ஒரு பர்சனை நீங்க கொடுத்தீங்கன்னா குரூப் அக்சஸ் மட்டும் அவருக்கு வராது. ஓகேங்களா? தே ஹேவ் அ இண்டிவிஜுவல் அக்சஸ் இருந்துச்சுன்னா அந்த இண்டிவிஜுவல் அக்சஸும் இட் வில் பி அப்ளிகபிள் சொல்ல வரேன். ஓகேங்களா? அதனால தான் இந்த டிஃபரன்ஷியேட் நான் பண்ணது. ஓகேங்களா? ஸ்டில் நோ கிளியரா? யூசர் குரூப்ஸ் எப்படி நம்ம பாலிசியை ஆட் பண்றோம்? இதுல வந்து வெயிட்டேஜா வராது. நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நீங்க குரூப் ஆட் பண்ணி கொடுக்குறோம் இல்லைங்களா? அவருக்கு என்ன ஆகும்னா இந்த குரூப் அக்சஸும் அவருக்கு வந்து ஜஸ்ட் a செகண்ட் எங்க காமன் ஜஸ்ட் நீங்க அந்த பர்சனுக்கு நீங்க இண்டிவிஜுவலா கொடுக்குறீங்க தெரியுங்களா? இண்டிவிஜுவல் அக்சஸ் கொடுக்குறீங்க தெரியுங்களா? அது வந்து அப்படியே தாங்க இருக்கும். இண்டிவிஜுவல் அக்சஸ் எப்படி இருக்கும்? உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தேவா ஐசிஐசிஐக்கு நீங்க இண்டிவிஜுவலா என்ன கொடுத்துருக்கீங்க? இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் எத்தனை நான் ஆட் பண்ணிருந்தேன் அந்த யூசருக்கு? 2 பெர்மிஷனா? இப்ப நான் அந்த யூசரை ஓபன் பண்றேன். கீழே போயிட்டு பாத்தீங்கன்னா எத்தனை ஆட் ஆயிருக்கு பாருங்க? 4. இதுல எதுவுமே வெயிட்டேஜ்லாம் இல்ல. நீங்க இப்ப இவரை எடுத்துட்டு போயிட்டு இன்னொரு குரூப்ல ஆட் பண்ணீங்கன்னா என்ன தெரியுங்களா வரும்? இந்த பர்டிகுலர் யூசருக்கு அந்த 2ம் ஆட் ஆகும். இப்ப நான் என்ன பண்றேன் உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த டெவலப்மெண்ட் போடுறேன். இதுதான் என்னுடைய குரூப். கரெக்டா? இந்த குரூப்ல இதான யூசர். இந்த யூசரை நீங்க வேணும்னா எப்ப வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், எப்ப வேணாலும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா ஒரே பர்சன் ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண மாட்டான். நான் இந்த ரிமூவ் யூசர் கொடுத்துட்டு ரிமூவ் கொடுத்துறேன். இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்க இல்லைங்களா? பார்க்கும்போது அந்த யூசருக்கு உங்களுக்கு எத்தனை பெர்மிஷன் இருந்துச்சு? 4 பெர்மிஷன் இருந்துச்சா? இப்ப போயிட்டு பாருங்க. எத்தனை பெர்மிஷன் இருக்கு? நீங்க இண்டிவிஜுவலா கொடுத்தது மட்டும் தான் இருக்கு. இங்க என்ன இருக்கு பாருங்க? டைரக்ட் மீன்ஸ் அந்த இண்டிவிஜுவல் யூசருக்கு நீங்க கொடுத்தது. ஓகேங்களா? இப்ப நீங்க போயிட்டு ஆட் யூசர் கொடுத்துட்டு இந்த யூசரை ஆட் பண்ணீங்கன்னா தென் இட்ஸ் அப்ளிகபிள். கரெக்ட்டா? இங்க பாருங்க, இங்க டிஃபரன்ஷியேட் பாருங்க. குரூப் டெவலப்மெண்ட் வந்துச்சா? தட் மீன்ஸ் இது வந்து குரூப் பாலிசி, இது வந்து டைரக்டா கொடுத்த பாலிசி. அவ்வளவுதாங்க டிஃபரன்ஸ். ஓகேங்களா? ஸ்டில் நோ கிளியருங்களா? ஏன்னா டவுட்ஸ் இருக்கா? எது டவுட்? ஈஸி டு ஃபுல் ஆக்சஸ்ன்றது ஈஸி டு ரீட் ஒன்லி ஆக்சஸ்ன்றது ரெண்டும் கான்ட்ரடிக்டரியான ஒரு பாலிசி. ஆமா. இப்போ நான் வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ண போறேன். இதை வச்சு கிரியேட் பண்றேன். அப்போ எதுக்கு ஃபுல் ஆக்சஸ் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லிருக்கேன். ஓகே. ஸோ இந்த கேஸ் எப்படி? ஆக்சுவலா இது ரெண்டுமே என்ன பொறுத்த வரைக்குமே இது என்னன்னா இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா டூப்ளிகேட்டட் பாலிசி தாங்க. ஓகேங்களா? ஏன்னா நீங்க ஈஸி டு ஃபுல் அக்சஸ் கொடுத்தாலே அந்த பர்சனால என்ன பண்ண முடியும்? எல்லாமே இன்ஸ்டன்ஸை வியூ பண்ணி பார்க்க முடியும். ஓகேங்களா? இது நான் ஏன் உங்களுக்காக கொடுத்தேன்னா ஜஸ்ட் கிளாஸிஃபை பண்ணேன். ஃபர்ஸ்ட் வந்து அந்த யூசருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரீட் ஒன்லி அக்சஸ் தான் கொடுத்தேன்னா நீங்க இந்த பாலிசி செலக்ட் பண்ணணும். ஈஸி டு ஃபுல் கொடுத்தீங்கன்னா இது கொடுக்கணும்ன்ற நெசசிட்டியே இல்லை. இது டைரக்டா கொடுத்ததுதான். ஜஸ்ட் நீங்க இதை கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணலாம்? ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இல்ல நீங்க ஒரு யூசர் கிரியேட் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறமா ஆட் பண்ணணும் சம் பெர்மிஷன்னா
ஆட் பெர்மிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இங்க போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம், ஆட் பெர்மிஷன் கொடுத்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன பாலிசி என்ன சர்வீஸ் நீங்க ஆட் பண்ணுமோ ஜஸ்ட் யூ கேன் ஏபிள் டு ஃபைண்ட் இட் ஹியர் அண்ட் ஆட் இட். புரியுதுங்களா? யூசருக்கு நீங்க இப்போ நீங்க சொல்றது வேல்யூபிள் திங்ஸ் தான். இது எனக்கு வேணாம் ஏன்னா நான் ஈஸி டு ஃபுல் கொடுத்துட்டேன், அதனால ரீட் ஒன்லி வேணாம்னா ஜஸ்ட் நான் இங்க கிளிக் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணனா எனக்கு என்ன ஆகும், அந்த பெர்மிஷன் ரிமூவ் ஆயிடும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பாலிசி போலாமா? ஓகேங்களா? பாலிசி இது எல்லாமே என்னன்னா கஸ்டமைஸ்ட் பாலிசி. இது வந்து நானா கஸ்டம் பண்ணிட்டேன் சம் பாலிசி. ஓகேங்களா? இது வேணாம்னா ஐ ஜஸ்ட் கோ அண்ட் டெலீட். ஓகேங்களா? நான் லேட்டரா நான் அது பாத்துக்கிறேன். ஓகேங்களா? டெலீட் பண்றதெல்லாம் இப்போதைக்கு நம்ம பாலிசி பார்க்கலாம். நம்ம பாலிசில என்னென்ன இருக்குன்னு சொன்னேன். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா AWS மேனேஜ் பாலிசி, இன்னொன்னு கஸ்டமைஸ்டு பாலிசின்னு சொன்னோம். கஸ்டமைஸ்டு பாலிசிஸ் மூலமா நமக்கு தேவையான சின்ன திங்ஸை மட்டும் கூட நம்மளால ஹேண்டில் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஆனா AWS கஸ்டமைஸ்டு பாலிசி அப்படி இருக்காது. அவன் ஒரு காமனான எல்லாரும் யூஸ் பண்ற மாதிரி வரும். ஓகேங்களா? எல்லாருமே கஸ்டமைஸ்டு பாலிசி போவாங்கன்னு கேட்டீங்கன்னா போக மாட்டாங்க. ஓகேங்களா? மேக்சிமம் அவனே எனஃப் பாலிசிஸ் அவனே கிரியேட் பண்ணிருக்கான். 1000 பாலிசிஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? உங்களுடைய ஜாப் என்னன்னா அதை எக்ஸாக்டா தேடி கண்டுபிடிக்கிறது தான் உங்களுடைய ஜாபா இருக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் S3 போறேன்னு வைங்களேன். S3க்கு அவன் லிஸ்ட் ஆஃப் பாலிசிஸ் வச்சிருப்பான். ஓகேங்களா? எல்லாம் ரீட் ஒன்லி, ஃபுல் அக்சஸ். ஓகேங்களா? S3லயே வந்து பாத்தீங்கன்னா அவுட் போஸ்ட், ஃபுல் அக்சஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் EC2 போறேன்னு வைங்க. ஏன்னா EC2 சர்வீஸ் தான் இது வரைக்கும் நீங்க பாத்துருக்கீங்கன்றதால நான் EC2 போறேன். EC2ல ஃபுல் அக்சஸ், ரீட் ஒன்லி, இங்க பாருங்க கீழே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்க்ரோல் பண்ணுங்க. கண்டெய்னரைசேஷன்லாம் டிஃப்ரெண்ட்ங்க. டாக்கர் அந்த மாதிரி போறோம். ஓகேங்களா? ரோல், இப்போ வந்து ரோல் ஃபார் SSM அப்படின்னா என்னன்னா நீங்க ரோல் கிரியேட் பண்றதுக்கு மட்டும் ஒரு பாலிசி கொடுக்க போறீங்களா? ஓகேங்களா? கிளவுட் வாட்ச்க்கு மட்டும் நீங்க அக்சஸ் கொடுக்க போறீங்களா? அந்த மாதிரினா என்னன்னா நீங்க இந்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இது இதோட நிக்குதான்னு பாத்தீங்கன்னா பேஜ் 2வும் போகுது. ஓகேங்களா? தட் மீன்ஸ் இந்த பாருங்க EC2 இன்ஸ்டன்ஸ் கனெக்ட் பண்றதுக்கு மட்டும் நீங்க அக்சஸ் கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி we have a number of policies there. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்க போயிட்டு கிளைண்ட் என்ன கேட்கறானோ அதுக்கான பாலிசியை அட்டாச் பண்ண போறீங்க. அவ்வளவுதான். இல்ல, திஸ் இஸ் ஒன் திங். நெக்ஸ்ட், ஓகே அப்படி மட்டும் தான் நம்ம பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல, நம்மளால மேனேஜும் பண்ண முடியும். நான் இப்ப கிரியேட் பாலிசி கொடுக்குறேன். கிரியேட் பாலிசி கொடுக்கதான் பாருங்க என்ன வருது, விஷுவலாவும் நீங்க பாலிசி கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆர்எல்ஸ் யூ ஆர் ஃபெமிலியர் வித் ஜேசான்னா நீங்க ஜேசான்ல போயிட்டு டைரக்டா கோட் அடிச்சு அதை எடுத்துட்டு வந்து இங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாலிசி ஜென்ரேட் ஆயிரும். ஓகேங்களா? இல்ல எனக்கு கோட் அடிக்க தெரியாது, நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் அவன் ஒரு ஆப்ஷன் வச்சுக்கான். கீழே பாருங்க சர்வீசஸ் எல்லாம் கொடுத்துருக்கானா. இப்ப நான் EC2 சர்வீசஸ் எடுத்துக்கிறேன். EC2வா, EC2 கிளிக் பண்ணனா ஓகேங்களா? இது ஆல் ஆக்ஷன் கொடுத்தனா என்னங்க, ஆல் ஆக்ஷன் கொடுத்தனா எல்லாத்துக்குமே அது வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், பர்மிஷன். நான் இங்க ஆல் அக்சஸ் கொடுக்கும்போது இங்க எனக்கு ஒண்ணு வந்துச்சு பாத்தீங்களா, கோட் ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆச்சு பாத்தீங்களா JSON ஸ்கிரிப்ட்ல. EC2 ஸ்டார்ன்றது இதுக்கு முன்னாடி இருந்திருக்காது. ஓகேங்களா? நான் இப்ப என்ன பண்றேன், அகைன் ஐ ஜஸ்ட் ஷோ யூ. இந்த ஆளை எடுத்து விட்டா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அது போயிடும் பாருங்க. இது ஆக்ஷன்ல இருக்கு. ஓகேங்களா? ஆக்ஷன்ல நீ என்ன பண்ண போறேன்னு கேக்குது. நான் EC2 போன போறேன். EC2ல என்ன பண்ண போற அப்படின்னு கேக்குது. கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்துச்சு. டிஸ்கிரைப்னா நான் என்ன சொல்லியிருந்தேன், பாக்குறது. ஓகேங்களா? இதுல நிறைய இருக்கு பாருங்க. டிஸ்கிரைப் கேட்வே, டிஸ்கிரைப் VPN, ஓகேங்களா? டிஸ்கிரைப் அட்ரஸ், டிஸ்கிரைப் அக்கௌண்ட் அட்ரிபியூட்ஸ், இந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு EC2 மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரைப் போஸ்ட் அப்படி நான் கிளிக் பண்ணனா எனக்கு இங்க பாருங்க EC2 டிஸ்கிரைப் போஸ்ட்னு வந்துச்சு. ஆனா நான் உங்களுக்கு அங்க ரியல் டைம் பாலிசி காமிக்கும் போது என்ன வந்திருக்கும், இது பக்கத்துல ஸ்டார்னு ஒண்ணு வந்திருக்கும். பாத்திருக்கீங்க கோலன் கொடுத்து, அதுதாங்க டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்க வெறும் டிஸ்கிரைப் மட்டும் பார்க்கறதுனாலும் பார்க்க வைக்கலாம். இந்த மாதிரி யூ கேன் ஏபிள் டு மாடிஃபை கிளைண்ட் ரெக்குவயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்க மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஒரு மெத்தடாலஜி நம்ம கிரியேட் பண்றதுக்கு. ஓகேங்களா? இப்ப நான் என்ன பண்றேன், EC2வே போயிட்டு டிஸ்கிரைப்ல எவ்வளவு இருக்கு பாருங்க. டிஸ்கிரைப்னா ரீட் ஒன்லி அக்சஸ். ஓகேங்களா? அலோகேட் ஹோஸ்ட், அலோகேட் அட்ரஸ், IP அட்ரஸ், இது எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் கிவ் EC2 லிஸ்ட். இது பாருங்க இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லெவலே என்ன பண்றாங்க, லிஸ்ட் லெவல்ல அக்சஸ் வேணுமா, ரீட் லெவல்ல அக்சஸ் வேணுமா, ரீட் ஆர் ரைட்ல வேணுமா, பெர்மிஷன் வேணுமா, இந்த மாதிரி கேட்பான். ஓகேங்களா? EC2 என்ன பண்றேன், ரீட் ரீட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஏன் வரல, இந்த டிஸ்கிரைப்ல கொடுத்துட்டதால வரல. ஐ ஜஸ்ட் ரிமூவ் திஸ்.
EC2 வர போறேன். இது வந்து கிரியேட் அக்சஸ், தட் மீன்ஸ் ரைட் அக்சஸ். ஓகேங்களா? டெலீட்டுக்கும் அக்சஸ் இருக்கும். கிரியேட் பப்ளிக் ஐபி, கிரியேட் இன்ஸ்டன்ஸ், எண்ட் பாயிண்ட். ஓகேங்களா? எண்ட் பாயிண்ட் இந்த மாதிரிலாம் இருக்கு. ஓகேங்களா? கிரியேட் விபிசி கிரியேட் பண்றதுக்கு மட்டும் நீங்க தனியா கொடுக்க போறீங்களா? சப்நெட் கிரியேட் பண்றதுக்கு கொடுக்க போறீங்களா? இது எல்லாமே ஒரு சர்வீஸ்ங்க. இது புரியுதுங்களா? உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிச்சுங்களா? இது நீங்க கிரியேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்க கிரியேட் பண்ணலாம். திஸ் இஸ் ஒன் வே. இன்னொரு வே இருக்கு, விஷுவல்னு ஒண்ணு இருக்கா? இங்க நீங்க வந்துட்டு இங்க நீங்க கொடுக்கணுங்க. நீங்க எதுக்கான ஒரு பாலிசி கிரியேட் பண்ண போறீங்க? EC2கா, S3கா, IAMகா, லேம்டாக்கா, இந்த மாதிரி நீங்க பெர்மிஷன் ஆட் பண்ணிக்கலாம். EC2க்கு நான் கொடுக்குறேன். EC2ன்னு கொடுத்தனா எனக்கு கீழே இங்க வருது பாருங்க, லிஸ்ட் பண்றதுக்கான அக்சஸ், ரீட் பண்றதுக்கான அக்சஸ். லிஸ்ட் நீங்க எலாபரேட் பண்ணீங்கன்னா அவனே பண்ணிருப்பான். இங்க பாருங்க, டிஸ்கிரைப் அட்ரஸ், டிஸ்கிரைப் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? டிஸ்கிரைப் இன்ஸ்டன்ஸ் தட் மீன்ஸ் என்னங்க? அந்த இன்ஸ்டன்ஸை மட்டும் ரீட் பண்றதுக்கு. இதை நீங்க ஜஸ்ட் நீங்க எனேபிள் பண்ணீங்கன்னு வைங்களேன், இது நீங்க எனேபிள் பண்ண உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல உங்களுக்கு என்ன ஆகும்னா ஜேசன் ஸ்கிரிப்ட் ரெடி ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்படின்னா நீங்க EC2க்கு மட்டும் நீங்க கொடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல, நீங்க எதுக்கு வேணாலும் கொடுக்கலாங்க. ஓகேங்களா? EC2ல ரீடு, ரைட்டு எல்லா அக்சஸும் கொடுக்கலாம். இப்போ அட் எ டைம்ல உங்களுக்கு இன்னொரு அக்சஸும் இன்னொரு பெர்மிஷனும் கொடுக்கணும். ஏன்னா இது கஸ்டமைஸ்ட் பாலிசி. ஓகேங்களா? கொடுக்கணும்னா ஆட் பெர்மிஷன் கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணலாம், இங்க போயிட்டு நான் ஃபர்ஸ்ட் EC2 கொடுத்தேன். இப்போ S3க்கு போயிட்டு S3 ஆல் அக்சஸ் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணலாம், கிரியேட் பண்ணலாம். புரியுதுங்களா? இதுக்குள்ளார எனி அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ எனக்கு என்ன இருக்கு, இந்த பெர்மிஷன்ல இந்த 2 அக்சஸும் வந்து. ஓகேங்களா? வச்சுட்டு இந்த பாலிசிக்கு ஒரு நேம் கேட்கும். ஓகேங்களா? EC2 அண்ட் S3 பாலிசி அப்படின்னு கொடுத்துட்டு இதையே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்டு கிரியேட் பாலிசி கொடுத்துருவோம். அப்படின்னா என்ன ஆகும், எனக்கு ஒரு கஸ்டமைஸ்ட் பாலிசி கிரியேட் ஆகும். இன்கேஸ் நான் ஃபியூச்சர்ல ஏதாச்சும் ஒரு குரூப் கிரியேட் பண்ணி அந்த குரூப்புக்கு இந்த பர்டிகுலர் அக்சஸ் தான் வேணும் அப்படின்னா நம்ம டிஃபால்ட்டா என்ன பண்ணுவோம், கஸ்டமைஸ்ட் பாலிசி எடுத்து வச்சுப்போம். அந்த குரூப்புக்கு இந்த கஸ்டமைஸ்ட் பாலிசி அட்டாச் பண்ணிடுவோம். அவ்வளவு. புரியுதுங்களா? யூசர் குரூப் பாலிசி இப்படிதான் நமக்கு ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் we are going on roles. ஓகேங்களா? ரோல்ஸ்ன்றது என்ன சொல்லியிருந்தேன், ஒரு சர்வீஸ், AWS சர்வீஸ் இன்னொரு AWS சர்வீஸோட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம we need to create a role அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? கிரியேட் பண்ணிடலாமா? கிரியேட் ரோல். ஓகேங்களா? AWS சர்வீஸ் தான், நான் அக்கௌண்ட் லெவல்ல எதுவும் கிரியேட் பண்ணல, சர்வீஸ்க்கு தான் நான் ரோல் கிரியேட் பண்றேன். ஓகேங்களா? பாருங்க, யூஸ் கேசஸ் EC2க்கு கிரியேட் பண்ண போறியா, லேம்டா கிரியேட் பண்ண போறியான்னு கேக்குது. நான் EC2க்கு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? பாருங்க, EC2ல எவ்வளவு வருது பாருங்க, EC2 ரோல் ஃபார் AWS சிஸ்டம் மேனேஜ், இந்த மாதிரி நிறைய வரும். ஓகேங்களா? நான் ஜஸ்ட் EC2 கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஓகேங்களா? இங்க வருது பாருங்க, அந்த EC2க்கு என்ன பெர்மிஷன் கொடுக்க போறீங்க அப்படின்னு கேட்குறேன். ஓகேங்களா? நான் என்ன பண்றேன், S3க்கான எல்லா பெர்மிஷனும் கிரியேட் பண்ணிக்கிறேன். S3 கஸ்டமைஸ் பாலிசி கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம். இது என்னுடைய கஸ்டமைஸ் பாலிசியா, நான் அதை கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு என்ன பண்றேன், நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இந்த ரோலுக்கு ஒரு நேம் கேட்குது. ஓகேங்களா? ரோலுக்கு ஒரு நேம் கொடுக்க போறேன். என்ன நேம் கொடுக்கலாம், S3 நியூ அப்படின்னு கொடுக்குறேன். S3 நியூன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஜேசன் ஸ்கிரிப்ட் அவனே கிரியேட் பண்ணிட்டான். ஓகேங்களா? எல்லாமே வந்துடும். ஜஸ்ட் கிரியேட் நேமும் நான் கொடுத்துக்கிறேன். டேக்ல நான் ஏன் இது கொடுக்குறேன், எனக்கு கொடுத்து மேக்ஸிமம் பழகிடுச்சுங்க ப்ராஜெக்ட் லெவல்ல. நீங்களும் கொடுக்கும்போது நீங்க கொடுத்து பழகிட்டீங்கன்னா இட்ஸ் பெட்டர். ஓகேங்களா? ஏன்னா டேகை பேஸ் பண்ணி நம்ம நிறைய ஆக்டிவிட்டி பண்ணுவோம் AWSல, அதனால. ஓகேங்களா? இப்போ நான் கிரியேட் பண்ணிட்டேன். கரெக்டா? ரோல் என்ன பண்ணிட்டேன், கிரியேட் பண்ணிட்டேன். அது இங்க வந்திருக்கான்னு நான் செக் பண்ணும். கரெக்டுங்களா? S3 நியூன்றதான் என்னுடைய ரோல். ஓகேங்களா? இந்த ரோல் நான் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க ஏதாச்சும் எடிட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு எடிட் இட். ஓகேங்களா? ஆட் பெர்மிஷன் பண்ணிக்கலாம், ரிமூவ் பெர்மிஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இது எனக்கு கிரியேட் ஆகும்போது என்னென்ன வந்துருக்கு பாருங்க, ARN இன்ஸ்டன்ஸ் ப்ரொஃபைல் ARN 2 வந்திருக்கு. கரெக்டா? தட் மீன்ஸ் என்னன்னா, இந்த ARN என்னன்னு நான் சொல்லியிருந்தேன், ஒரு சர்வீஸோட இன்னொரு சர்வீஸ் கம்யூனிகேட் பண்ணா ARN தேவைன்னு சொல்லுவாங்க. கரெக்டா? அப்ப இந்த ரோலை வந்து நான் என்ன பண்ணலாம், இன்னொரு சர்வீஸோட கம்யூனிகேட் பண்ணலாம். ஓகேங்களா?
புரியுதுங்களா? ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன், இதுக்காக ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து லான்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஐ ஜஸ்ட் கிரியேட் a launch instance. உங்களுக்கு டைம் ஆகுதுன்னா கிளம்புறதுன்னா ஜஸ்ட் கோ. நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம் ரெக்கார்டிங்ஸ். ஓகேங்களா? இதுதான் லாஸ்ட் ரோலோட நான் கண்டினியூ க்ளோஸ் பண்ணிடுவேன். இட்ஸ் டேக் ஒரு 10 to 15 minutes ஆகும். ஓகே. லினக்ஸ் 1 அப்படின்ற ஒரு சர்வருக்கு நான் உங்களுக்கு ரெக்கார்டிங் ஷேர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ரெண்டுமே நான் ஷேர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? டுமாரோ நீங்க அவைலபிளா? 2 to 4 ஆஃப்டர்நூன். நீங்க ஆன்லைன்ல இருக்கிறதுனால எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே. நான் இப்ப என்ன பண்றேன், ஒரு சர்வர் கிரியேட் பண்றேன் இந்த ரோல் அட்டாச் பண்றதுக்காக லினக்ஸ் 1ன்ட்டு. ஓகேங்களா? லினக்ஸ் சர்வர். ஓகேங்களா? இங்கதான் கீழே தான் நமக்கு ரோல் வந்து வரப்போகுது. ஓகேங்களா? நான் என்னுடைய டெஸ்ட் கீயே கொடுத்துக்கிறேன். இங்க எல்லாமே ஆஸ் இட் இஸ் விட்டுறேன். இங்க போயிட்டு அட்வான்ஸ் டீடைல்ஸ் இருக்குங்களா? இந்த அட்வான்ஸ் டீடைல்ஸ் எனேபிள் பண்ணீங்கன்னா இங்க என்ன இருக்கு பாருங்க, IAM இன்ஸ்டன்ஸ் ப்ரொஃபைல்னு இருக்கு. கிளிக் பண்ணீங்கன்னா S3 நியூன்னு நம்ம கிரியேட் பண்ணது வந்துருச்சா? நம்மளோட ரோல் வந்துருச்சு. கரெக்டா? இந்த ரோலை அட்டாச் பண்ணிட்டு ஜஸ்ட் கிரியேட் லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுக்குறோம். ஓகேங்களா? நீங்க நல்லா புரிஞ்சுங்க. இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன், 2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிருக்கேன். ஒரு இன்ஸ்டன்ஸ் எதனா IAM ரோல் கொடுத்தனா, இது வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன்னா கொடுத்தது இல்லை. இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன், IAM ரோல் கொடுத்துட்டு ஒரு EC2 இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? இப்ப இந்த 2 இன்ஸ்டன்ஸையும் தான் நான் என்ன பண்ணேன், உங்களுக்கு லான்ச் பண்ணி இதை எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகேவா? ஓகே. ரோல் நான் என்னன்னு புரிஞ்சா, இட்ஸ் ஜஸ்ட் கம்யூனிகேட் ஃபார் டிஃப்ரெண்ட் சர்வீசஸ், அவ்வளவுதான். ஓகேங்களா? இந்த டெஸ்ட் வந்து ஸ்டாப்ல இருக்கு, அதையும் நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். நான் ஆஃப் அன் அவர் அந்த கொஞ்சம் டைம் ஆனதால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மேக்ஸிமம் 2 to 4 தான் உங்களுக்கு. அதை தாண்டிலாம் போகாது. நாளைக்கு ஈவினிங் நீங்க ஆன்லைன்ல பிக் பண்ணி அதானே சொல்லிருக்கீங்க. ஆன்லைன் 2 to 4. இல்ல நான் வர்றானான்றது எக்ஸாக்டா தெரியல. இன்னும் நாட் எட் கன்ஃபார்ம். ஓகேங்களா? நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு இன்னைக்கு ஈவினிங் குள்ள சொல்றேன். டைமிங் அதான் 2 to 4. ஓகேவா? ஓகே. இதுதானே அந்த சர்வர்? இல்ல, வேற சர்வர். வில் பி டிஃப்ரெண்ட். நான் இப்ப என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் என்னுடைய சர்வர் என்ன பண்றேன், ஆட் பண்ணிக்கிறேன். இது எந்த சர்வர்? டெஸ்ட் சர்வர். டெஸ்ட் சர்வருக்குள்ளார அத்தன்டிகேஷன் கீ கொடுக்க போறேன். டெஸ்ட் சர்வரை நான் பிளாக்கா வச்சுக்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் தெரியணும்ன்றதுக்காக. ஓகேவா? டெஸ்ட் சர்வர்ன்றது எதுங்க, நம்ம எந்த ஒரு ரோலும் கொடுக்காத ஒரு மிஷின். ஓகேங்களா? இது இது வந்து என்னுடைய ரோல் கொடுத்த மிஷின். IAM ரோல் கொடுத்தோம் இல்லைங்களா, ரோல் அட்டாச் பண்ண தெரியுங்களா, அந்த மிஷின் இது. ஓகேங்களா? இதை நான் என்னவா எடுத்துக்க போறேன், ஒயிட் கலர்ல கொடுக்க போறேன். ஓகேவா? புரியுதா? இல்ல கன்ஃபியூஷன் ஆகும்? கன்ஃபியூஸா இருந்துச்சுன்னா சொல்லுங்க. எதுவும் இல்லைங்க, நான் 2 சர்வர் கிரியேட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு சர்வர் கிரியேட் பண்ணீங்களா, அதுக்கு IAM ரோல் ஆட் பண்ணனா, ஆட் பண்ணல. ஓகேங்களா? ஆட் பண்ணல. ஏன்னா நான் டெஸ்ட் சர்வர் கிரியேட் பண்ணீங்களா, அப்ப நான் ஆட் பண்ணல. ஓகேங்களா? இப்ப நான் கிரியேட் பண்ணது லினக்ஸ் 1ன்ற மிஷின். அதுக்கு நான் என்ன பண்ணேன், IAM ரோல ஆட் பண்ணேன். அதுக்கு ரெண்டுத்துக்கான டிஃபரெண்ட்டை நீங்க தெரிஞ்சுக்கணுன்றதால நான் பண்றேன். ஓகேங்களா? அந்த பிளாக் கலர்ல இருக்கிறது அட்டாச் பண்ணாதது, ஒயிட் கலர்ல உங்களுக்கு வர மிஷின் அட்டாச் பண்ணது. ஓகேவா? சரி. ஓகே. ஏன்னா டிஃப்ரெண்ட் கீ நான் லோட் பண்ணேன். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற கீ, இப்ப நான் லோட் பண்ணதுக்கு வேற கீ. அதை வந்து நான் மறந்துட்டேன் கொடுக்கறதுக்கு. அதனால அது என்னை திட்டுது, வேற எதுவும் இல்லை.
ஓகேங்களா? புரிஞ்சுங்களா? இது வந்து என்னுடைய ரோல் அட்டாச் பண்ணது, இது என்னுடைய ரோல் அட்டாச் பண்ணாதது. ஓகேங்களா? இதுக்கு ஜஸ்ட் நான் உங்களுக்கு கொஞ்சம் அப்பியரன்ஸ் மட்டும் மாத்திக்கிறேன். தென் யூ கெட் ஒரு கிளியரா தெரியுதா? ஓகேங்களா? எல்எஸ். இப்போ நீங்க ஒரு சர்வர் இருக்குங்க. ஓகேங்களா? இந்த சர்வர்ல இருந்து நான் என்ன சொல்லியிருந்தேன், ஒரு இன்னொரு சர்வீஸை நான் அக்சஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஐ ஜஸ்ட் ஷோ யூ. ஓகேங்களா? எப்படின்ட்டு இது வரைக்கும் நம்ம S3 மற்ற சர்வீஸ்லாம் எப்படி பார்த்தோம்? யூஐல அக்சஸ் பண்றது தான் பார்த்தோம். இல்ல இன்னைக்கு நீங்க பாக்குறது நெக்ஸ்ட் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் CLI-ல எப்படி ஒரு சர்வீஸை அக்சஸ் பண்ணலான்றதை நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஜஸ்ட் இதை ப்ரெஃபர் பண்ணிங்க. S3ல இருக்க டாப் மோஸ்ட் ஒரு 28 கமெண்ட் இவங்க கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? கீழே கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷனோட கொடுத்துருப்பாங்க. இந்த சைட் நல்லா இருக்கும். ஓகேங்களா? S3 மேக் பக்கெட் அப்படின்னா என்னதுங்க? ஒரு பக்கெட்டை நான் கிரியேட் பண்ண தெரியுங்களா? அதுக்கான கமெண்ட் இதுதான். ஓகேங்களா? அதுக்கான கமெண்ட் என்னது? இதுதான். ஓகேங்களா? அப்போ இது வந்து ஒரு பக்கெட் கிரியேட் பண்றதுக்கு, இது ரிமூவ் பண்றதுக்கு. அப்போ என்ன ஆப்ஜெக்ட்லாம் இருக்குன்னு பாக்குறதுக்கு AWS S3 LS இதுதான் கமெண்ட். ஓகேங்களா? இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேங்க, போட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். AWS தட் மீன்ஸ் என்னன்னா, நீங்க என்ன சர்வீஸை யூஸ், என்ன கிளவுடை யூஸ் பண்ண போறீங்க? AWS கிளவுடை யூஸ் பண்ண போறாங்க. யாருமே இல்லையா? சரி, ஓகே. நீங்க எனக்கு என்ன ஜிபே நம்பர் நான் கொடுக்குறேன். ஜஸ்ட் சார், நான் உங்களுக்கு வந்து அந்த இது மட்டும் ஸ்லிப் வந்து கார்டு தான் யூஸ் பண்ணுவேன். அட்மின் யாரும் இல்லையா? அந்த கிளாஸ் பார்க்கல. ஓகேங்களா? ஆமா, ரிசப்ஷன்ல தான். இந்த AWSன்றது நம்ம அக்சஸ் பண்ற கிளவுடுங்க. ஓகேங்களா? AWSல நான் ஏதோ ஒரு சர்வீஸை அக்சஸ் பண்ண போறேன். அதெல்லாம் நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் AWS என்ற கீவேர்டை போடுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னது? S3ன்றது என்னதுங்க? ஒரு சர்வீஸ்ன்னு சொன்னோம். ஓகேங்களா? அப்போ நான் S3ன்ற சர்வீஸை அக்சஸ் பண்ண போறேன் AWSல. LS கமாண்ட் எதுக்கு யூஸ் ஆகும்? லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸ். ஓகேங்களா? ஜஸ்ட் நான் என்டர் கொடுக்குறேன். எனக்கு என்ன பண்ணுது பாருங்க, unable to locate credential, you need to configure அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா, நான் எந்த ரோலுமே அட்டாச் பண்ணல, இதை வந்து என்னால கனெக்ட் பண்ண முடியல. இதே நமக்கு இதுல ஒர்க் ஆகுதான்னு பாத்துக்கலாமா? ரோல் அட்டாச் பண்ணுவாங்களா, அதுல போய் பார்த்துடலாம். AWS S3 LS வந்துச்சா? வந்துருச்சுங்களா? இது இந்த மாதிரி ஒரு பக்கெட் நம்ம கையில இருக்கா? S3ல நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிச்சேன், ஞாபகம் இருக்குங்களா? S3ல இந்த மாதிரி எனக்கு ஒரு பக்கெட் இருக்குன்னு நான் காமிச்சேன், ஞாபகம் இருக்கா? ஒன்னும் பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்துடலாம். இதுல இல்ல, இந்த யூசருக்கு ஐ திங்க் இங்க பார்த்துருந்தோம். இந்த மாதிரி தேவா S3 இந்த பக்கெட் நேம் அங்க லிஸ்ட் ஆயிடுச்சா? புரியுதுங்களா? ரோல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்ட்டு. இப்ப நான் இதுல எதனா நான் போயிட்டு எதனா கான்ஃபிகர் எதனா பண்ணனா இந்த சர்வருக்கு, ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய சர்வர் என்ன பண்ணுது? இன்னொரு AWS சர்வீஸை அக்சஸ் பண்ணுது. பிகாஸ் ஆஃப் ரோலை நான் என்ன பண்ணிருக்கேன்? IAM-ல அட்டாச் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? இதை நீங்க எப்படி பார்க்கலாம்னா, இன்ஸ்டன்ஸ் லெவல்லையும் யூ ஹேவ் ஒன் வேலிடேஷன். ஐ ஜஸ்ட் ஷோ யூ. இது என்னுடைய IAM ரோலா? லினக்ஸ் 1ன்றது IAM ரோலை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண ஏஜென்ட்டா? செக்யூரிட்டி போறேன், இங்க என்ன இருக்கு பாருங்க, IAM ரோலுக்கு கீழே S3 நியூன்னு இருக்கா? இது என்னுடைய என்ன ரோலுங்க? டெஸ்ட்ன்றது நான் ஃபர்ஸ்டே கிரியேட் பண்ணது. நான் இது செக்யூரிட்டி கீழே போறேன், IAM ரோல் இருக்கா? இல்ல. ஓகேங்களா? புரியுதுங்களா டிஃபரன்ஷியேட்? தென் இதுக்கும் நீங்க அக்சஸ் பண்ணா என்ன பண்ணணும்? நீங்க போயிட்டு IAM ரோலை
இந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ்க்கு அட்டாச் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது ஒரு வே. ஓகேங்களா? இன்னொன்னு இருக்கு. அதையும் நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நம்மளுடைய அட்டாச் பண்ணாத மிஷின். கரெக்ட்டுங்களா? இதுல உங்களுடைய ஒரு யூசர் கிரியேட் பண்ணி கொடுத்தீங்களா? அந்த யூசருடைய பெர்மிஷனும் நாம இந்த இன்ஸ்டன்ஸ்க்கு கொடுக்க முடியும். ரோல் மட்டும் தான் கொடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. யூசருடைய பெர்மிஷனும் இது வந்து எடுத்துக்கும். புரியுதுங்களா? அது எப்படி நான் சொல்றேன் பாருங்க. AWS கான்ஃபிகர்ன்றது தான் கமாண்ட். கொடுத்துட்டீங்கன்னா என்ன கேக்குது பாருங்க. ஆக்சஸ் கீ ஐடின்னு கேக்குது. இந்த ஆக்சஸ் கீ எப்படி எடுக்கலாம்னு நான் சொன்னேன். யூசர் எடுக்கும்போது நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். என்னுடைய யூசர் யாரு? இவர் தான் என்னுடைய யூசர். தேவான்றது என்னுடைய யூசர். கரெக்ட்டுங்களா? இங்க செக்யூரிட்டி கிரெடென்ஷியல் போனீங்கன்னா, கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வாங்க. இங்க தான் நான் சொன்னேன் ஆக்சஸ் கீன்றதுன்னு சொன்னேன். ஓகேங்களா? இங்க கிரியேட் ஆக்சஸ் கீன்னு கொடுத்தனா என்ன வருது பாருங்க. கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ்க்கு கிரியேட் பண்ண போறியா? எஸ். கீழ வந்து ஐ அண்டர்ஸ்டாண்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா டேக் கேக்குது. மை கீ அப்படின்னு கொடுத்துட்டு கிரியேட் ஆக்சஸ் கீன்னு கொடுத்தனா எனக்கு ஒரு ஆக்சஸ் கீ வந்துருச்சு. எனக்கு ஒரு சீக்ரெட் கீ வந்துருச்சா? ஓகேங்களா? இதை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணலாம்? அந்த சர்வர்ல என்னுடைய ரோலை எனேபிள் பண்ணிக்கலாம். என்னுடைய ஆக்சஸ் கீ கேக்குதா? ஆக்சஸ் கீ தான். கொடுத்த உடனே என்ன கேக்குது? சீக்ரெட் கீ கேக்குதுங்களா? இதுதான் என்னுடைய யூசருடைய சீக்ரெட் கீ. கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட் ரீஜன் என்னன்னு கேக்குது. நான் எதுவுமே கொடுக்கல, எல்லாமே எடுத்துக்கிறேன். டிஃபால்ட் அவுட்புட் ஃபார்மட் ஜேசான் தான் இது ப்ரிஃபர் பண்ணணும்னு சொன்னேன். கரெக்டா? அதுவும் நான் எதுவுமே கொடுக்கல, என்டர் கொடுத்துறேன். வந்துருச்சு. ஓகேங்களா? எனக்கு AWS நான் கான்ஃபிகர் பண்ணிட்டேன். என்னதை? ஒரு யூசருடைய பெர்மிஷன் எடுத்துட்டு வந்து இந்த பர்டிகுலர் சர்வருக்கு கான்ஃபிகர் பண்ணிருக்கேன். இப்ப நான் போயிட்டு AWS LS போட்டேன்னா எனக்கு ஷோ ஆகும். புரியுதுங்களா? நீங்க ஒரு யூசருடைய இதுவும் எடுத்துட்டு வந்து அட்டாச் பண்ணலாம், இல்லைன்னா ரோலையும் எடுத்துட்டு வந்து அட்டாச் பண்ணலாம். ஓகேங்களா? ஆனா இந்த மாதிரி யூசரை ரியல் டைம்ல யாரும் அட்டாச் பண்ண மாட்டோம், ரோல தான் அட்டாச் பண்ணுவோம். ஓகேங்களா? ஆமா, ஃபர்ஸ்டே இருந்த பக்கெட். இப்ப நீங்க போயிட்டு இதுல கிரியேட் பண்ணனா நான் அந்த எசென்ஷியல் கமெண்ட்ஸ் ஷோ பண்ணுவீங்களா? அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பக்கெட் கிரியேட் ஆகும். அவ்வளவுதான். அதுவும் நம்ம டெஸ்ட் பண்ணலாம். நோ இஷ்யூ. அதுனா ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட்ஸ் ஆகுமா? இதுதானே? ஓகேங்களா? S3 பக்கெட். ஓகேங்களா? TSG பக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ண போறேன். இந்த ரீஜன்றது மஸ்ட். ஓகேங்களா? நம்மளோட US வெஸ்ட் கிடையாது. அது மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட S3 எதுல இருக்கு? எந்த ரீஜன்ல நான் இது கிரியேட் பண்ணிருக்கேன்? இந்த பக்கெட்ஸ் AP சவுத் 1ல கிரியேட் பண்ணிருக்கேன். அது மட்டும் நம்ம மாடிஃபை பண்ணணும். ஓகேங்களா? இங்க இருக்கிற மத்த எல்லாமே ஆஸ் இட் இஸ் நான் விட்டுறேன். என்னுடைய ரீஜன் மட்டும் நான் என்ன பண்ண போறேன்? மாத்த போறேன். இந்த மாதிரி கிரியேட் பண்ணுன்னு சொல்றேன். பக்கெட் ஃபெயில். ஏன்? நான் எல்லா அக்சஸும் கொடுக்கலையா? when calling the create bucket operation request bucket name is not available. okay, name issue. ஓகேங்களா? இந்த TSG பக்கெட்ன்றது ஆல்ரெடி இருக்குன்னு சொல்லுது. இப்போ எனக்கு பக்கெட் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? நான் ஜஸ்ட் என்ன பண்றேன்? இப்போ லிஸ்ட் கமெண்ட் கொடுத்துட்டு பார்த்தோன்னா எனக்கு 2 பக்கெட் வரும். அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்படிதான் நம்ம அக்சஸ் பண்ணுவோம். ஓகேவா? நீங்க எனக்கு டாஸ்கா என்னென்ன பண்ண போறீங்கன்றது நான் ஆல்ரெடி இந்த வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன். அதெல்லாம் பண்ணுங்க. எனக்கு என்ன பண்ணுங்க? எக்ஸிஸ்டிங்கா ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிருக்கீங்க இல்லையா? நான் இப்போ டெஸ்ட் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி என்ன பண்ணிருக்கேன்? ஒரு யூசரோட ரோலை தான் ஆட் பண்ணி காமிச்சிருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணணும்? எனக்கு அந்த ரோலை எடுத்து அட்டாச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் அதான் நான் இங்க சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? நான் புதுசா ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும்போது என்ன பண்ணியிருந்தேன்? இதுக்கு ரோலையே எடுத்துட்டு வந்து IAM ரோல்ல அட்டாச் பண்ணிட்டேன். கரெக்டா? ஆனா இதுக்கு என்ன பண்ணேன்? IAM ரோல அட்டாச் பண்ணல. இதுக்கு நீங்க என்ன பண்ணி காமிக்கணும்னா எனக்கு டாஸ்க IAM ரோல அட்டாச் பண்ணி காமிக்கணும். இந்த இடத்துல எனக்கு என்ன வரணும்னா என்னோட S3ன்ற ரோல் வரணும். அது எப்படி பண்றதுன்னு நீங்க அடிஷனல் டாஸ்க ஆட் பண்ணிக்கங்க. ரிமைனிங் டாஸ்க்லாம் நான் வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன். அது ஜஸ்ட் அப்படியே கோ த்ரூ பண்ணீங்க. எனக்கு டாப் ஆஃப் தி மைண்ட்ல இருக்கிறது நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுலயே போட்டு ஓகேங்களா? அதுதான் சொன்னேன். ஏன்னா இன்னைக்கு அட் a டைம்ல நீங்க 2 டாபிக் பாக்குறீங்க. அதனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேங்களா? நீங்க ரெக்கார்டிங்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும். ஓகேங்களா? இன்னும் வேற எதனா டவுட்ஸ் இருக்கா? ஓகே. நாளைக்கு யூ ஹேவ் a டைம் 2 to 4 தான் நமக்கு இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு டைம் இருக்கு. ஜஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு we will start. ஓகேங்களா? ஆமா. அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்களா ஆல்ரெடி?